பொங்கல். அர்ஜுன் டிசம்பர்னு அப்ளை ப்ரோ. சைமாவன் டிசம்பர் இல்லைங்க, பொங்கல் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓவர்சீஸ் ரைஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பொங்கல் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, தள்ளி போயிடும் அப்போ அது. ஆமாம், அது சம்மர் ஆகிடும், ஏப்ரல் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்பயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, அதான் கேட்குறேன் நான். ஆமாம் ஆமாம். கார்த்திக் ப்ரோ கேட்குதா? கேது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்னா லேமன் டேர்ம்ஸில் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் இவ்வளோ நாள் கேட்டிருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு சரியாக தெரியல. ஹவு டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்ஸ். எப்படி சொல்றது, எது சொல்றீங்க? இந்த மூவி டிஸ்ட்ரிபியூஷன், சினிமா டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி சேல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தாங்க. ஒன்பது ஏரியாவை பிரிச்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. அந்த 9 ஏரியாவுக்கு வந்து 9 ஏரியாவுக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ள இருக்க தேட்டர்ஸ்க்குலாம் வந்து இவங்க தான் பேசி படத்தை ஸ்க்ரீன் பண்ணணும். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் வில் கெட் த கமிஷன் அவுட் ஆஃப் இட். அவ்வளோதானே ப்ரோ? ஆமாம் ஆமாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு அதனால தான் சார் கேட்குறது. ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த மசில் பவர்லாம் முக்கியமாங்களா ப்ரோ? உங்களுக்கு அப்போ அந்த பேக்கப்லாம் இருக்குதா? எனக்கா? இல்லை, ஏன்னா நான் வந்து விஜய் படத்துக்குலாம் போகப்ப, ரஜினி படம் விஜய் படத்துக்குலாம் போகப்ப எங்கள் ஊர் திருநெல்வேலி தான். ஸோ அவங்கள்ட்ட என்ன அந்த மன்றத்துலாம் சேரணுங்கிறப்ப எல்லாமே பெரிய டிக்கெட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த இது எடுப்பாங்க, அதாவது அந்த முதல் 4 நாளைக்குள்ள ஷோ மொத்தமாக வாங்கி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா பெரிய பெரிய படமும் எடுக்கிறீங்க. ஸோ மணி பவர், மசில் பவர் எல்லாமே ஃபுல் பேக்கப்போடு தான் இருக்கீங்களா, இல்லை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இப்போதான் கொஞ்சமாக பில்ட் பண்ணிருக்கேன். பட் அதெல்லாம் வச்சுக்கவங்க நம்ம பேக்கப்பாக இருக்காங்க. ப்ரோ ஆனால் உங்களுக்கு ஏஜ் 30 தான், 31, 32 தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி ப்ரோ எப்படி சினிமாவில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு இருந்திருக்காது. ஸோ எப்படி சினிமாக்குள்ளே வரணும்னு நினைச்சீங்க? சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சினிமாக்குள்ளே வரலன்னு நினைக்கவே இல்லைங்க. நான் பல்டே சொல்லிட்டேனே, அதுக்கு சொன்னேன் இல்லை. நம்ம வேலை கிடைக்காம அழைஞ்சிட்டு இருந்தோம், இதுக்கு வந்தோம், தெரியாதனமா வந்தது தான். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறப்ப தான் உங்களுக்கு பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ ஒரு செல்ஃப் மேட் மேன் தானே நீங்கள், ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சது தானேங்க, அதை மீன் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, அப்படிதான். நைஸ் 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 ப்ரோ. இவனுங்களே இவ்வளோ திட்டுறானுங்க, இவனு நம்மளை பற்றி பேசுகிறானுங்க, நம்ம எதுக்குமே கவலைப்படாமல் இருக்குன்னு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பார்த்ததுனால தான். போட இதெல்லாம் இதோட பெரிய 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 சம்பவத்தை, பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டோம்டான்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஆனால் ஒவ்வொரு நாளும் 4 வருஷமா தொடர்ந்து 11 மணிக்கு வந்துருந்தீங்க. ஸோ இப்போ வெளியவே போக மாட்டீங்களா? அந்த டைம்ல வெளியே போய் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, அந்த பேச்சுக்கு இடம் கிடையாதா? போனேன். ஆனால் ஸ்பீக்கர்ல என்னன்னாலும் வந்துருந்தீங்களே, அதாவது நீங்க தான் தலைமை ஏற்றுக்கிறீங்க. 11 மணிக்கு மேலே வேலை என்னங்க இருக்கு? சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து 11 மணிக்கு மேலே பெருசாக சுத்த முடியாது. சில டைம் பார்ட்டியாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போனால் மட்டும்தான். அப்போ வந்து லீவ் விட்டுருவோம்ல. எல்லாமே 11, 12 மணிக்கு மேலே பெருசாலாம் இருக்காது. கார்த்தி ப்ரோ, இப்போ நீங்கள் அந்த கவின் ப்ரோ படத்தை எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க ப்ரோ? டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை மினிமம் கேரண்டியா, எம்ஜி மெஜிஸா, எப்படி வாங்கியிருக்கீங்க ப்ரோ? அது வந்து எனக்கும் அவங்க தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இருக்க இன்டர்னல் டேர்ம்ஸ். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே ஓகே ப்ரோ. அதான் நமக்கு இல்லை பெரிய ரிஸ்கே இல்லை ப்ரோ. என்ன நமக்கு லாஸ்ன்றதெல்லாம் இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி தான். ஓகே, அதான் ப்ரோ, நீங்கள் இப்போ தானே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதான் கேட்கலான்ட்டு. எனிவேஸ் ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோ.
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கங்க்ராஸ் ப்ரோ. தேங்க்யூ. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வேட்டை ஆடியோ லான்ச்சுக்கு போறீங்களா நீங்க? 20ஆம் தேதி நடக்குதுல்ல, பார்ப்போம். ஊருக்கு போகிற வேலை இருக்கு, இருந்தா போவோம், இல்லைன்னா வீடியோவில் பார்த்துக்கோம். ஓகே. என்ன ஃபோன் எடுக்கல, 2 டைம் அடிச்சிட்டேன். சரி, கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி போச்சு வீக்கெண்ட்லாம்? நீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கு. இல்ல கேஷுவலா பேச நான் ஆரம்பிச்சுட்டு பதில் தானே சொல்ல அதுக்கப்புறமே தானே நம்ம டாபிக்லாம் வரணும். எடுத்தோடனே வந்து ஆரம்பிச்சுட்டா வாங்க வாங்க, வந்து தொலை, டாபிக் வந்து தொலை. எப்படி ப்ரோ படம் போயிட்டு இருக்கு? புதன்கிழமை இருக்கும். வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு புதன்கிழமை வந்து கேட்குறீங்க. இன்னைக்கு என்ன புதன்கிழமையா ப்ரோ? இன்னைக்கு தானே மண்டே வந்திருக்கு. மண்டே நைட்டு. வீக்கெண்ட்னா வந்து எப்படி போச்சுங்கிறது இன்னைக்கு தானே கேட்கணும். எப்படியோ போச்சு. எப்படி படம் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? கோட் நல்லா போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் சூப்பராக போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ எல்லா நாளும் மினிமம் வந்து என்ன ஒரு 6 கோடிக்கு மேலையா ப்ரோ? ஒரு நாள் கூட 6 கோடி கம்மியே கிடையாதா என்ன? நம்பர்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதுக்குள்ள பெருசாலாம் போகல. இந்த நம்பர்ஸ் டேபிள் நான் வரல. தமிழ்நாடு சூப்பராக போகுது. அதுதான் லியோ கலெக்ஷனை முறியடிச்சிருமா எப்படி ப்ரோ அது? லியோ கலெக்ஷன் தாண்டாது. என்ன ப்ரோ இப்பவே பாத்தீங்கன்னா லியோ என்ன ப்ரோ தமிழ்நாட்டில் 225யா தெரியல. பட் பார்த்தது எல்லாம் ஆன்லைன்ல போட்டது 225 அந்த ரேஞ்சில் போட்டாங்க. இது என்ன 18. இப்போ யார் பேசுறது? விஜய் ஃபேனா? யார் பேசுறது? விஜய் ஃபேன் தான் ப்ரோ. அதுக்குன்னு நான் விஜய் பத்தி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுலாம் கிடையாது. பட் நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் கேட்க தானே போறோம். அது விஜய் ஃபேனா இருந்தா என்ன, அஜித் ஃபேனா இருந்தானே ப்ரோ. இல்லை எனக்கு தெரியல என்ன மோட்டிவ்ல ஐயோ கேட்குறீங்க. எந்த மோட்டிவ் கிடையாது. ஒரே மோட்டிவ் வந்து உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்கணும். ஏன்னா நீங்க ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு 70% லியோ கலெக்ஷன் சொல்லுங்க. லியோ கலெக்ஷன் கோட் ஆகல, அது உண்மைதான். கோட் நல்லா போகுது. இல்ல லாங் ஃபுல் ரன்ல வந்து லியோ கலெக்ஷன் டச் பண்ணிடுமா இல்ல பண்ணவே பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதெல்லாம் ஓடிட்டு இருக்குங்க, எல்லாமே வந்துரும். ப்ரோ லியோ எவ்வளவு, ஜெயிலர் எவ்வளவு, நீங்க தெளிவா சொல்லுங்க. ஆமா அது ஒரு क्वेश्चन நீங்க சொல்லி ஆகணும் ப்ரோ. அடுத்து ஒண்ணே இல்ல ப்ரோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீதர் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, நல்லா தான் போயிட்டு இருக்கு, லாபம்லாம் வரும், ஆனா லியோ தொடாது, ஜெயிலர் தொடாதுன்றாரு. எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அவரும். அந்த நம்பர் தான் என்னது ரெண்டு படம். லியோ கலெக்ஷன் தொடாது, அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஜெயிலருக்குள்ள வர முடியாது, ஏன்னா இது விஜய் படம். தேவையில்லாம இதை ஒன்று பேசி அது பண்ண முடியாது. இல்ல இன்னொரு ஜெயிலர் கலெக்ஷனே தொடறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இல்ல ஜெயிலர் தோற்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. ஜெயிலரே 200 crore போலச்சு ப்ரோ. 200 கோடி எல்லாம் தமிழ்நாடு. நான் வந்து ஓவரால் சொல்லல. நம்ம ஏன்னா இன்சப் பண்றீங்க, என்ன சொல்லணும் சொல்லு. இல்ல நாங்க நீங்க நீங்க முதல்ல நம்ம ஒண்ணு பேசினோம் ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து அந்த வாரிசு துணிவு கிளாஷ்ல நம்ம வந்து வெளி ஓவரால் கனெக்ஷனு அதெல்லாம் பார்க்க வேணாம், தமிழ்நாட்டுல யார் ஒண்ணுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு தான் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேசுறதுலாம் தமிழ்நாடு கலெக்ஷனை பத்தி தானே தவிர ஆந்திரால, கர்நாடகால, கேரளால ஒரு சிட்டியில அது வேணாம். நம்ம தமிழ்நாடு மட்டும் பத்தியும் பேசுவோம். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல கோட்டு லியோ கலெக்ஷனை தொடுமா தொடாதா? தமிழ்நாட்டுல கோட்டு ஜெயிலர் கலெக்ஷனை தாண்டுமா தாண்டாதா? ஆகாது. ஓகே, லியோ கலெக்ஷனை தொடாது. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டுல கோட்டு ஜெயிலர் கலெக்ஷனை தொடுமா தொடாதா? ஆகாது. ஓகே சரி, கோட் அது என்ன லியோ தமிழ்நாட்டுல எவ்வளவுன்னு சொல்லிடுங்களேன், அதையும் தெரிஞ்சுப்போம். யோ நான் லூசா நீங்க? ரெண்டு கேள்வி கேட்டா அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி அதை நீங்க தொடாதுன்னு சொல்லிட்டீங்க. அது ஓகே, நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல.
ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்னு இருப்பாங்க, நான் என்ன சொல்லணும் நீ எதிர்பார்க்கறேன்னு சொல்லிடு, சொல்லிடுறேன். நீங்க எதிர்பார்க்கணும்னு சொல்லல, நான் உங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டா தான் நான் புரியுற மாதிரி தானே ப்ரோ கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா தமிழ்நாட்டுல லியோ கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டேன். ப்ரோ என்ன பிரச்சனை? நான் சொல்லிட்டேன் லியோ கலெக்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஆவாது ப்ரோ, இதை சொல்லி கரெக்ட், நான் உனக்கு ஒத்துக்கிறேன். தெரியுமா சரி, அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறேன், கேட்டேன். நீங்க என்ன சொல்றது அர்த்தம் ஒத்துக்கிறேன். அது? தமிழ்நாட்டுல லியோ கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லுங்களேன். ப்ரோ சொல்லிடுங்களா ப்ரோ, அவர் தான் ஒத்துக்கிறாரு. எவ்வளோ லியோ ஆ, எவ்வளோ நீங்க ஜெயிலர் சொல்ற நான் சொல்லிடுங்க. என்ன ஒத்துக்க மாட்டேன், பண்ணவா மாட்டேங்கிறேன். நீங்க சொல்லிடுங்க, தமிழ்நாட்டுலப்பா லியோ கலெக்ஷன் இவ்வளோப்பா, ஜெயலர் கலெக்ஷன் இவ்வளோப்பா, நீங்க சொல்லிடுங்க, அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லை, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ப்ரோ பாக்ஸ் அது என்ன ஆஃபீஸ் ஆவும் தான் ஆவாதுங்கிறீங்க, தமிழ்நாடுல தொடுவும் தொடாதுங்கிறீங்க, ஆனா நம்பர் மட்டும். லூசா நீ நீ முதல்ல கேட்டு கேள்வி தான், சரி, இப்ப ரெண்டாவது அதுக்கப்புறம் கேள்வி கேட்ட கேக்குறேன் கேள்வி ப்ரோ. இது. இப்ப ரெண்டாவது கேள்வி கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியாதுயா, போயா. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாக்ஸ் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு. ஐயோ, பாக்ஸ் ஆஃப் சண்டே எல்லாம் இல்ல ப்ரோ, தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க, நீங்க ட்ரஸ்ட் இப்போ நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சு என்ன இந்தியாவோட பொருளாதாரம் அது அது கரெக்ட். ஏன்னா நம்ம கஷ்டப்பதான் டெய்லி இறங்க வந்து போதா? ஸ்பேஸ் அதுக்கு உங்களுக்கு தானே என்ன ப்ரோ பிரச்சனை போட்டுட்டு இருக்கு? இருக்கோம். அப்புறம் நான் நம்ம வேலையை வந்து பாரு. ஒன்னும் ஸ்பேஸ் வந்து இந்தியாவோட டெய்லி ஸ்பேஸ் அதுக்கு தான் பொருளாதாரத்தை போட்டுருக்காங்க. நான் பாட்டு பாடுவேன், கதை பேசுவேன், என்னவோ மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சொல்ல போறேன், வந்து ஸ்பேஸ் கேளுங்கன்னு. நீங்க வந்து கேட்டுட்டு இருப்போம் அரிப்புக்கு. மேபி ஒரு நாளா 2 வாரமா நீங்க வந்து வேற ஸ்டாண்ட். நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. நான் வந்து உங்களை மாதிரி 4 பேர் வந்து சும்மா ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்பீங்க. ப்ரோ, இதுல வம்பிழுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உங்களை என்ன யோ, நீ ஈஸியா கேட்டு போவியா? நான் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஒண்ணு திட்டுவீங்க, அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன்னு பேசுவீங்க. எனக்கு ஏன் சொல்லணும்? கிளம்பியா. நீ ரொம்ப அறிவாளி மாதிரி கேட்ப, ஜெயிலர் தாண்டிடுச்சா இல்லையா? அது ரஜினி படம், இது விஜய் படம், தாண்டிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்க. தாண்டலன்னு சொன்னா இவனுக்கு திட்டுவானுங்க, தாண்டிச்சுன்னா இவனுக்கு திட்டுவாங்க. எதுக்கு? எனக்கு என்ன தேவை இருக்கு? நான் தான் முதலே பதில் சொல்லிட்டேன் தாண்டலன்னு. அப்புறம் ஒண்ணு, இதுக்கு இவருக்கு எவ்வளவுங்க டிஃபரன்ஸ் இருக்கு அது சொல்லுங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானு. போ, அதெல்லாம் வந்து ஈரெண்ட்ல போடுவானுங்க இவனுக்கு, தேட்டருக்காரனா, அதில் பார்த்து தெரிஞ்சுக்க போ. வேற யாருக்கு நீ ஸ்பீக்கர்ல? வேட்டையன் ஆடியோ லான்ச் போறீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. யூடியூப்ல பார்க்கலாம் அவங்க. ப்ரோ மெய்யழகன் எப்படி ப்ரோ வந்திருக்கு? மெயிலும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க எல்லாரும் பார்த்தவங்க. உங்களுக்குலாம் நீங்க எதுவும் பாத்தீங்களா பிரதர்? நானும் பார்க்கல. 96 மாதிரி இருக்குமா பிரதர்? எப்படி இது? ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த டீசர் பார்த்தாலே தெரியுமே. அது என்ன போது த்ரில்லர் மாதிரியா இல்ல ஒரு மாதிரி? இது வந்து இல்ல ஃபேமிலி ஸ்டோரிங்க. அது ஃபேமிலி தானா? இல்ல அவர் அரவிந்த் சாமி ஒரு கேரக்டர் பார்த்தா ஏதோ எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மறைக்கிற மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஃபீல் குட் மூவி, அவ்வளவுதான். சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் இருக்காது. ஃபீல் குட்டா ஒரு மூவி, 96 மாதிரி. ஃபேமிலி எமோஷன் இதெல்லாம் இருக்கும். 96ல லவ் இருந்துச்சு, இதுல ஃபேமிலி எமோஷன் அதெல்லாம் இருக்கும். அதான் கரெக்டா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு bro. அவரோட கார்த்தியோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஆனா இப்போ வர ஆக்டர்ஸ்ல நிறைய பேரை பார்த்தா வருது, நல்லா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த செகண்ட் டைரக்டரோட செகண்ட் மூவி வச்சு அவர் பண்ற படம் எல்லாமே நல்லா இருக்கு. கைதியா இருக்கட்டும், வீரன் அதிகாரம் ஒன்று.
ப்ரோ வேறையா இருக்கீங்க ஸ்பீட்ல. கார்த்திக் ப்ரோ இப்போ இமாமலிக்கு போறீங்களா நீங்களும் பிரசாந்த் ப்ரோ கண்ட்ரோலாம் அப்படியே அம்ரிட்சருக்கு போயிட்டு வருது இந்த பீட்டிங் ரிட்ரீட்லாம் பார்த்துட்டேன் நல்லா இருக்கும். என்னங்க? இல்லை ப்ரோ இப்போ இமாலயஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு பிரசாந்த் ப்ரோ நீங்கள் போறீங்கன்னு நார்த் இந்தியா சைடு அப்படியே அம்ரிட்சர் போயிட்டு அந்த பீட்டிங் ரிட்ரீட்னு சொல்லுவாங்க அதான் அதையும் பார்த்துட்டாங்க. சரி ஓகே. ஐயப்பா டிக்கெட் போடுறான். நல்லா இருக்கும் ப்ரோ ஆக்சுவலாக ஒரு கூஸ்போ மூமெண்ட்டாக இருக்கும் அது. கார்த்தி ப்ரோ இந்த மலையாள படம் ஒண்ணு சொன்னாங்களே கிஷ்கிந்த காண்டம் பாத்துட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. நான் பார்க்கல, நிறைய பேர் பார்த்தவங்க சூப்பர் இருந்தாங்க. ஆனா இவனுங்க மலையாள படத்தை சூப்பர்னு சொன்னாலே ஒரு பத்தட்டமா தான் இருக்கு. இவனுங்க எப்பயுமே வந்து ஓவர் டோ பண்ணிடுறானுங்க. மலையாள படத்துக்கு வந்து அது ஆகவுன்னுவானுங்க, அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்காக ஒரு பேசுனீங்கன்ற மாதிரி இருக்கும். இல்ல இது உண்மையாவே நிறைய மலையாள ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படம் ரொம்ப கம்மி தியேட்டர்லாம் ரிலீஸ் உண்மையான ரிவ்யூ பண்ணிருக்காங்க. தாங்க. நான் பல படங்கள் பார்த்துட்டேன். இல்ல உண்மையான ரிவ்யூ தான், பல படங்களை பார்த்துட்டேன். இவனுங்க மலையாள படத்துக்கு உருட்டுவானுங்க பாருங்க, உருட்டு புல்டோஸை வச்சு உருட்டுவானுங்க. இந்த உருட்டெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பார்ப்போம் அந்த படம் எப்படி ஓட்டில வரும், ஓட்டில வந்தோன்னா பார்த்துட்டு அப்போ சொல்லுவோம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்க தானே போறீங்க. இது ஏஆர்எம் எப்படி ப்ரோ நீங்க சேலம் பண்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி சொல்ல முடியுமா? ஓகே ஓகே ப்ரோ, டீசெண்டான கலெக்ஷன். போட்டது வந்துடுச்சா இல்ல? நான் எதுவுமே போடலையே, போட்டால் தானே. ஹலோ எங்க நமக்கு எப்பயுமே லாஸே கிடையாதுங்க. நீங்க தானே வாங்கினீங்க. ப்ராஃபிட், கம்மி ப்ராஃபிட், லோ ப்ராஃபிட், கமல் ஃபேன் எல்லாமே ப்ராஃபிட் தானே. கார்த்திக் பிரதர் நம்ம ஒர்க்கிங் ஸ்டைலே அப்படிதான். ஹலோ ஐயப்பா கார்த்திக் ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர் இப்போ அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் பேசியிருந்தாங்க சார். அவர் கார்த்திக் இது மீன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் விஜய் பீட் பண்ண முடியல, இங்க வந்துட்டு கமல்கிட்ட வந்துருக்காங்க டிபேட்டுக்கு. சில்ட்ர பசங்க ப்ரோ ஃப்ரெடி ப்ரோ நீங்க இன்னொரு ஸ்பேஸ்ல பேசி அதையே இங்க எடுத்துட்டு வரீங்க இப்போ. ஓகே நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவங்க வந்துட்டு விஜய் பீட் பண்ண முடியல, இவங்க வந்துட்டு கமல் பத்தி பேசுறாங்க பைத்தகர நாயங்க. இல்ல ப்ரோ நீங்க ஒரு ஸ்பேஸ்ல போய் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு அதையே இங்க எடுத்து வந்து பேசுறீங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா? இல்ல ப்ரோ இவ்வளவு நேரம் கேட்கல, இப்பதான் கேக்குது. யாருமே பேசலையா சொல்லணும்? உங்க எல்லாம் வச்சுட்டு காண்டாவதியா எங்க அண்ணன் வராம? ஐயப்பா ஏன்டா இப்படி பள்ளி வாங்கிட்டு இருக்க? அவன் சேட் பண்ணிருக்கான் போல கேர்ள் ஃப்ரெண்டோட. யாருமே பேச மாட்டாங்க, என்ன பண்றது? ஆமாமா, யாரும் பேசல. கேக்குதா? என்ன கேக்குதியா? சொல்லி தொலைங்க. இல்ல இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அதை என்ன பாக்குறீங்க இன்னைக்கு? திருமாவளவன் அவரு பண்ணது, நீங்க உங்க பொலிட்டிக்கல் டாபிக்கே பேசலாம்ல, சொல்லலாம்ல. இதுவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், 4 பேர் திட்டினாலும். இல்ல நான் உண்மையாவே கேக்குறேன், அவரு ஏன் இப்படி பண்றாரு? அவரு இப்ப இதனால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? சம்பந்தமே இல்லாம எதுக்கு எல்லா பார்ட்டிஸையும் இன்வைட் பண்றாரு அவரு?
ப்ரோ நெகோஷியேட் பண்ணது தான் ப்ரோ சீட்டு. அவர் டிஎம்கே விட்டு வரப்போறது கிடையாது. வேஸ்ட் ப்ரோ இது. சத்தியமா டென்ஷன் டிஎம்கே ஆகுது விட்டு அவரை அவர் வெளியே பார்த்தா. வரமாட்டார் ப்ரோ. ஏன்னா வந்தா எப்படி பிஜேபி சுக்கு சுக்கா நொறுக்குவாங்களோ அப்படி சுக்கு சுக்கா கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. டிஎம்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் வந்து ஒரு ரைட் விங் சப்போர்ட்டர் தான். பட் அவன் வந்து அந்த நுணுக்கங்கள், அவன் வந்து 80 வருஷம் 70 வருஷம் பார்ட்டி. ஸோ அவனை ரொம்ப ஸ்டூடாக இருப்பாங்க. அதான் டிவிகே எல்லாம் வச்சு சம்பந்தமே மண்டையில் இல்லாம தட்டுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேண்டமா கூட்டு வர்றாரு டிவிகே இழுக்க பாருங்க அவரு. நினைக்காதீங்க. டிவிகே வந்து ஒரு பிகினர் பார்ட்டி தானே. ஸோ அவங்களுக்கு ரியல் பாலிடிக்ஸ் என்னன்னு இப்போ அந்த மாநாட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மாநாடு கூட நடத்த முடியாமல் பண்ணாங்கல்ல, அதுதான் அந்த நுணுக்கங்கள். ஸோ எம்ஜிஆர் மாதிரி, அண்ணாமலை மாதிரி, ஈவன் எடப்பாடி மாதிரி, அம்மா ஜெயலலிதா மாதிரி, அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்கள்ட்ட வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியும் ப்ரோ. இல்லைன்னா நைய புடைச்சிருவானுவேன். மாநாடு நடத்த விடாம யார் பண்ணாங்க? இல்ல மாநாடு வந்து மாநாடு நடத்த விடாம நடத்த பண்ணல யார் ப்ரோ. பட் ஆனா அதுல கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா? நம்ம பிராங்கா பேசுவோமே. ஒரு பாலிடிக்ஸ் இல்ல, ஒரு ஓகே, பாலிடிக்ஸ் பட் இல்ல. எனக்கு ஏதாவது தெரிஞ்சு ரீசன் அதுல சொல்லுங்க. ஒரு சில ஏதாவது பாலிடிக்ஸ் ரீசன் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10% ஒரு வெயிட்டேஜ் என்ன நான் பாலிடிக்ஸ் கொடுப்பேன் இருக்கு? என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? ப்ரோ. என்ன 1.5 இருக்கு? மணிக்குள்ள எப்படி என்ன ப்ரோ இருக்கு இல்ல சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 50,000 பேர் 60 பேர் ஒரு இடத்துக்குள்ள வர முடியும்? இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தான், பட் சொல்றேன். ஓகே, அதனால மாநாடு கேன்சல், அவ்வளவுதானே? இல்ல அதனாலன்னு சொல்லல ப்ரோ. நிறைய இந்த அப்படியா? 10 நாள் அவங்களால பண்ண ஏங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படித்தானே கொடுப்பான். அவங்களால பண்ண முடியல, அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். அதுதான் ப்ரோ சொல்றேன். அதை அவங்களால விட்டுட்டு பண்ண முடியல. திமுக அதுன்னு ஆனா அதெல்லாம் இவனு வந்து உருட்டக்கூடாது. எதை எப்படி ஒரு தப்பா கரெக்டா பண்ற மாதிரி வச்சு மண்டையில் தட்டி கூட்டு வச்சிருவாங்க. அதான் எங்க டிஎம்கே. மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாரு திரும்ப, அதுக்கு பர்மிஷன் எப்படி கிடைக்குது? இல்ல ப்ரோ, இப்ப அவர் பண்ற மாநாடே வேஸ்ட் தானே. இப்ப இதனால என்ன பெனிஃபிட்? ஜஸ்ட் ப்ரோ அட்ராக்ஷன் அதான ப்ரோ கூட. சொன்னேன். சும்மா டைம் நெகோஷியேட் பாஸ் பண்றாங்க ப்ரோ. பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு ஆப்ஷன் இருக்குது, அ- டிவிகே இருக்குது, அப்படி இல்ல. ஏடிஎம்கே இப்ப இருக்குது. அவங்க ப்ரோ, இப்ப நீங்க அவரை விட்டுருங்க, மத்த பார்ட்டிஸ் எல்லாம் கூட விட்டுருங்க. அவர் பார்ட்டில இருக்கவனே எப்படி மதிப்பான்? யாரு டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருக்கா? யார போய் நம்ம க்ளோஸ் பண்ண சொல்றோம்? சம்பந்தமே இல்லாம பேசுறாரு அவரு. நேத்து என்னன்னா ஒரு ட்வீட் போடுறாரு, இன்னைக்கு டெலீட் பண்றாங்க மறுபடியும். அதுக்கு வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒண்ணு பேசியிருக்காரு. அப்புறம் மறுபடியும் டிஎம்கே கிட்டே போய் நிக்கிறாங்க. இது என்ன லாஜிக்? ஃபன்னா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் 1 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் இவரே போட்டு மட்டும் தட்டிடுவாங்களே ப்ரோ. பிஎம்கே மாதிரி தானே இருக்கு அவங்களோட மொத்த இது பாத்தீங்கன்னா. அவர் அத மாதிரி தான் அப்பப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. ஆமா, அப்படிதானே இருக்காரு. இன்னும் புதுசா வந்து எப்பப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு இப்ப இல்ல ப்ரோ, கேக்குறீங்க. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்க இல்ல பாக்கலையா? இவரு பண்றதே காமெடியா இருக்கே. இது என்ன? இது மாநாடா இல்ல இது என்ன? இப்ப யார கூப்பிட்டு யாருக்கு எதிர்க்க பண்றாங்க அப்படின்னா, இப்ப இவங்க யார சொல்றாங்க? திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க. அது எப்படி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா வந்து இவங்க பண்ணாங்கன்னா அவங்க எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இல்ல நாடு முழுக்கவே இது கொண்டு வர முடியாது தானே ப்ரோ. அப்படிதானே இது? ப்ரோ டிஎம்கே தான் ப்ரோ பாதி இதை நடத்துறாங்க. டிஎம்கேவோட பினாமிஸ் தான் பாதி டிஸ்லரிஷன் நடத்துறதே. இப்போ டிஆர்பி ராஜாவோட ஃபேமிலி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவங்க தான் ஒரு 50 to 60% நம்பர்ஸ் இக்னோர் பண்ணிருங்க. பட் வெயிட்டேஜ் அவங்க ஹெவியாக பண்ணுறாங்க. யார் ஆட்சி மாறினாலும் இவங்க தான் வருவாங்க. ஒரு 10 கம்பெனி இருக்கும், அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க டாஸ்மாக்கு. ஆனா கார்த்தி ப்ரோ, யார் வந்தாலுமே இது முடியாது இல்லைங்களா? அப்படிதானே? கண்டிப்பா க்ளோஸ் பண்ண முடியாது. அது எப்படிங்க முடியும்? அது எப்படி க்ளோஸ் பண்ண? கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுவீங்க? எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? எப்படி மாசம் 1000 ரூபாய் ப்ரோ கொடுப்பீங்க? க்ளோஸ்லாம் பண்ண வேணாம் ப்ரோ. ஆல்ரெடி அட்லீஸ்ட் குவாலிட்டியாவது கொடுக்கலாம்ல தான் ப்ரோ. ஓடிட்டு இருக்கு பட்ஜெட். அட்லீஸ்ட் நீ வந்து திணிக்க கூடாதுல்ல. திணிக்க கூடாத சென்ஸ் வந்து ஒரு 10 பிராண்டு தான். நான் வந்து டீடோட்லர் தான், பட் சொல்றேன் ஒரு பிராண்ட்ஸை நீ நிறைய கொடு, குவாலிட்டியா கொடு. 10 வருஷத்துல உனக்கு லிவர் போறது ஒரு 20 வருஷத்துல போகும் உனக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் இது வந்து ஒரு 10 பிராண்டு தான் இருக்குதுங்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை, ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபா மேனுஃபேக்சரிங் ஆகிறது 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அட்லீஸ்ட் குவாலிட்டியை கூட்டினாவது நல்லது தானே கன்சியூமருக்கு. அதே மாதிரி ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட். கேரளால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மது விலக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் பெருசா போராடின மாதிரி தெரியல. இல்ல அதர் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போராடுறாங்களான்னு இல்லை. எப்ப பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரே ஸ்டாண்டு, ஒரே வாக்குறுதி. மோஸ்ட்லி எல்லா கட்சியுமே அதுதான். ஆனா ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? அகைன் அதுதான் பெரிய கொஸ்டினா இருக்கு. எப்படி நம்புறாங்க அவங்கள? லாஸ்ட் 30 இயர்ஸாவே அப்படிதானே ப்ரோ இருக்கு. யாரோட அந்த கட்சியோட அந்த இது பாத்தீங்கன்னாலும் ப்ரோ ஏன் பிஎம்கே மது வந்து ஒழிப்புக்காகலாம் 80sல இருந்தே யாரும் இதை ஓட்டு வச்சிருக்காங்க போடலைங்க. ப்ரோ. யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. பிஎம்கேவோட கொள்கை யார் வந்து சொன்னாங்க? இதுதான், மது ஒழிப்புக்கு மது அந்த ஒழிப்பு ஒரு தான். கொள்கைக்காகலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அது ஒரு பெருசான விஷயமா தானே ப்ரோ காமிச்சிக்கிறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றது. பெருசான விஷயம். யார் சொன்னது? அப்படிலாம் ஒண்ணுமே ஆமா, இல்லை. இப்ப நீங்க அவருக்கு டிஎம்கே வேற எடுத்தாலும் எந்த அதானே ப்ரோ. பாயிண்ட்டுமே இல்லைன்னு. என்ன எங்க இருக்கு டிஎம்கேக்கு என்ன பாயிண்ட் இருக்கு அதுல? இல்ல அவருக்கு திருமாக்கு வந்து எதை பத்தியுமே பேச முடியாதுன்றதுனால அது சம்பந்தமே இல்லாம
சரி ஓகே, நம்ம எவ்வளவு நாள் எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு, 2 MP வாங்கியாச்சு, ஆனா பேக் அடிச்சிட்டாரு இந்த ப்ரோ. கட்சி நான் வந்து இவர் கொஞ்ச நாள் வச்சு அங்கீகரிச்சாச்சு. பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரே நாள்ல படுத்துட்டாரு. இன்னைக்கு அப்படி சிஎம் என்னங்க சாரை பவர் பார்த்த பாலிடிக்ஸ் உடனே பண்ணுவாரு? 10 நிமிஷத்துல தனியா பேசியிருக்காங்க போல. நம்ம பையன் தான் இவன் மடையில் தட்டி வாப்பா நம்மலாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு இப்போ பண்ணிட்டாங்களே, இல்லை நம்மலாம் ஒரே நண்பர்கள்னு. நான் இவர் கொஞ்சம் நிமிர்ந்து நிப்பாருன்னு நினைச்சேன். பட் ஓகே, எனக்கு பிரிவாங்கன்னு எனக்கு டவுட்டே இல்லை ப்ரோ. ஏன்னா அவர் வந்து டிஎம்கே விட்டு வரமாட்டார். அவங்க அப்படியே இதாயிட்டாங்க, செட் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, அருமையான கெமிஸ்ட்ரி. ஆனா கொஞ்சம் முறுக்குவார் நினைச்சேன். ஆனா 2 நாள்ல அது புஷ்வானமா போயிட்டு. ஏங்க அவர் திமுக விட்டு வந்தாருன்னா அவர் மட்டும் தாங்க வரணும், அந்த கட்சி வராது. அந்த கட்சி திமுகவோட முடிஞ்சாச்சு. ஆமா ப்ரோ, அது கரெக்ட். அவங்க எல்லாம். பட் நான் என்ன நினைச்சேன்னா, மேபி ஒரு அவர் விஜய் கூட அவர் போனா வந்து நல்லா நாளைக்கு இருக்கும்னு வந்து நான் நினைச்சேன் ப்ரோ. ஏடிபியோட சேர்றேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா அவர் விஜயோட போனா விஜய் கூட விஜய்க்குமே கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டும். விஜய் கூட அவர் போனார்னா கூட இல்ல நான் விஜயோட அவர் போனார்னா கூட அது திமுகவே அனுப்பி வச்சு எப்படி 2014 ஜெயலலிதா அனுப்பி விட்டு மக்கள் நன்மை கூட்டின்னு ஒண்ணு வந்து விஜயகாந்த்ன்றவர் வந்து விஜயகாந்த் போய் திமுகல சேர்ந்துட்டா திமுக ஜெயிச்சிரும், அதனால விஜயகாந்த் போக விட்டுறாதீங்க, நீங்களாம் ஒண்ணு சேர்ந்து நீ தான் சிஎம்னு சொல்லி திணை நின்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அனுப்பி விட்ட மாதிரி மொத்தமா வந்து விஜய் கூட சேர்ந்து நிக்கணும். அது என்ன பண்ணுவாங்களே தவிர ப்ரோ. ஆனா நீங்க அந்த கெமிஸ்ட்ரியில ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? விஜயோட சேர்ந்து என்ன இவரு நம்ம பிடிக்குதோ இல்லையா, இவர் வந்து நம்ம கண்டிப்பா பட்டியலின சகோதரர்களுக்கு இவர் ஒரு ஃபேஸ் தான் ப்ரோ. ஸோ விஜயுமே பட்டியலினத்துக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாரு, அதே மாதிரி மைனாரிட்டிஸுக்கும் ஒரு மைனாரிட்டி ஃப்ரெண்ட்லியா தான் விஜய் இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது நீங்க நினைக்கிறீங்களா? எலெக்ஷனுக்கு கூட்டணி போக மாட்டாங்க ப்ரோ. எந்த பார்ட்டி ஆனாலும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ப்ரோ நம்ம விஜய் வந்து ப்ரோ, ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு சங்க் ஆஃப் மைனாரிட்டியோட கண்டிப்பா வாங்குவாருன்னு தோணுது ப்ரோ. அதுவும் இந்த நாகப்பட்டினம், கன்னியாகுமரி அந்த மீனவர்கள் இருக்கிற சமூகத்துல வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க இதெல்லாம் பத்தி பேசுவாங்களே. பட் முதல்ல நிக்கும் போது யூஸ்வலி இவர் சைட்ல இருந்து வந்தாலும் விஜய் சைட்ல இருந்து கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ, அப்புறம் இந்த சோஷியல் மீடியா ரிலேட்டடா ஒரு பில்லு போட்டிருந்தாங்க ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்களா? அது ஏன் இன்னும் வந்து பெருசா வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்காம இருக்கு? ஐ மீன் அதுல நிறைய பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அதை எவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது பெஸ்ட் தான். இந்த சோஷியல் மீடியால நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க, இப்ப கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா அந்த ஸ்கீமை தப்பா ப்ராஜெக்ட், கவர்மெண்ட்னு இல்ல பொதுவாவே ஒருத்தவங்களை பத்தி அப்யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான பில் இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா ஐடில. அது கூட மக்களுக்கு ஐ மீன் எல்லா யூடியூபர்ஸும் ஒரு 1 month பிஃபோர் பேசியிருப்பாங்க. அது நான் நினைச்சது ரொம்ப சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு, இன்னும் பண்ணவே இல்லை. மாட்டாங்க இவனுங்க வந்து ஓவரா பேசியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா இன்னும் அடுத்த நாள் காலையில் ஜெயில தான் இருப்பீங்க இந்த ரேஞ்சுக்கு பேசியிருப்பானுங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதை நான் பார்த்தேன், அதுல நான் படிச்சு பார்த்தேன். அதுல இருக்கிற அதான் ப்ரோ இங்க பிரச்சனையே. ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறோம்னா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுதான் சைனாலையும் தான் பண்றாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் தான் பண்ணுது, யுஎஸ் கவர்மெண்ட்டும் தான் பண்ணுது. நீங்க ஹெல்மெட் போடணுன்ற சட்டம் சரியா? அந்த ஹெல்மெட் போட்டு நீ ஹெல்மெட் போடாம போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனா வரணும் ப்ரோ, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வரணும். ஏன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு ட்ராக்கே இல்லாத போற மாதிரி தானே இருக்கு. எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நினைச்சதை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டா அப்புறம் அது அது என்ன மோஸ்ட்லி அபியூசர்ஸ் வேர்ல்டு மாதிரி ஆயிடும் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப டெலிகிராம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்னும் எல்லா மீடியாவும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு. ஐ மீன் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தானே ப்ரோ ஃபாலோ பண்றாங்க. வாட்ஸ்அப்லயும் இப்போ காமனா குரூப் அபியூஸ் பண்றவங்க யாரா மதிக்கிறாங்களா? கிடையாதுல்ல. இல்ல க்ரோ ஆகுது இல்ல. இப்ப டிவி கேட்கறவங்களே அதிகமா அபியூஸ் பண்ணிருக்கானுங்கல்ல, அவங்க யாரும் மதிக்க போறாங்களா? கிடையாதுல்ல. அவனுங்க வந்து ஐயோ அம்மானு கத்துவானுங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. நீ திட்டினா உன்னை யாரும் மதிக்க போறாங்களா? கிடையாதுல்ல. திமுக ஆயிட்டுவீங்க, யாரும் மதிக்கிறாங்களா? கிடையாதுல்ல. பட் ஆனா அதுல மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குல்ல. இப்போ யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இருந்தா அது எப்படி அவங்க நம்பிடுவாங்கல்ல உடனே, இதுதான் ஆமா போல இருக்கு. ஒரு பைத்தியத்தை ஃபாலோ பண்ற இன்னொரு பைத்தியமா தான் நம்ம அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இப்ப இன்டர்நெட்ல வீடியோ போடுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பைத்தியம் சொல்ல முடியாது இல்ல. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க அந்த பில்லை பத்தி கமெண்ட் பண்றாங்க. எல்லாரும் தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மோஸ்ட்லி அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பில்லோட ஃபுல் இன்டென்ஷன் என்னன்னு சொல்லல இல்லையா? அதுல என்ன இருக்கு, என்னென்ன மாதிரி
அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறத ப்ரோ இந்த பாக்குறத விட ஃபார்ம் பில்னு ஒன்று வந்துச்சு, சிஏன்னு ஒன்று வந்துச்சு. நம்ம யார் யார் படிச்சிருக்கோம்? நான் என்னால எப்படி இன்னொரு பக்கம் படிக்க முடியும்? ஸோ ப்ரோ எல்லாரும் கமெண்ட் போடுவாங்க ப்ரோ, அதை நம்ம தடுக்க சிஏஏ முடியாது. அதெல்லாம் வேற. நம்ம இல்ல ஒரு எக்ஸாம்பிள் அதுக்குள்ள சொல்றேன், வந்து கரெக்ட் தான். பில்லுன்னு தானே சொல்றீங்க. பில் இப்ப சிஏ பில் ஒரு 1000 பக்கம் இருக்கும். 1000 பக்கத்து யார் உட்காந்து படிப்பா? ரங்கராஜ் இல்ல பாண்டே இப்ப மாதிரி ஆட்கள் மாதிரி வேணா பொதுமக்கள் படிப்பாங்க கிட்ட உட்காந்து, இல்ல ஏன்னா அவங்க ப்ரோ. பேசணும். தேவேந்திர மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு வேணா அவங்க ரிப்ளை பண்றதுக்கு படிக்கலாம். நம்ம எப்படி படிக்க முடியும்? சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அப்புறம் லா படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யாருமே படிக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. நம்ம அந்த மேல உள்ள சாராம்சம், அந்த புல்லட்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கிடுவோம், பார்த்துட்டு வந்து நம்ம பேசுவோம், அவ்வளவுதான். பட் கமெண்ட்ஸ் எல்லாரும் போட தான் ப்ரோ செய்வாங்க. எந்த பில் வந்தாலும் அவங்க வந்து அந்த மேல உள்ள அந்த சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசதான் செய்வாங்க. ஏப்பா கேக்குதா? கேக்குதுண்ணா கேக்குது. வேற யாருக்கே கொடு. இந்த கர்நாடகாவில் கேங்ஸ்டர் இருப்பாங்களே, அவங்களே என்னன்னாங்க? இப்பதான் ஒருத்தர் வந்து சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு போனாரே. அந்த மாதிரி யாருக்கு கூப்பிட்டு கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தமிழ் டாக்கிஸ் மாறன் கூட இப்போலாம் பேசுறது இல்லையா ப்ரோ? இப்ப பேசுவேன், மீட் பண்ணா பேசுவோம், நேரில் மீட் பண்ணா முன்னாடி மாதிரிலாம் பேசுறது இல்லை. இல்ல அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க பிளாக் பண்ணிட்டாரு என்ன அப்படின்னு சொன்னீங்க, ஏன் என்னாச்சு? அவர் பிளாக் பண்ணுங்க, அவரோட அட்மின் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. அவர் எப்படி ப்ரோ, அவர் வந்து அவர் மத்தவங்களை வந்து அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாரு, பட் அவரும் கிரிட்டிசிசம் ஏத்துக்கக்கூடிய ஆளு தானா, இல்லன்னா ஒரு சிடுமூஞ்சி டைப் ஆஃப் ஆளா, எப்படி அவரு? அவரு பெருசா விமர்சனம் ஏத்துக்க மாட்டாருங்க. நான் அப்படிதான் அப்படி போயிட்டே இருப்பாரு, அந்த மாதிரி தான். மத்தவங்களை அவரு கிண்டல் பண்ணாத ஆளுங்க ரொம்ப கம்மி தான், எல்லாரையும் பண்ணுவாரு அவரு. பட் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அவரும் நீங்க கொஞ்சம் ஒரு அக்செப்ட் விஷயத்த பண்ணணும்ல சொல்லி அவரோட. அது பண்ணவே மாட்டார். அவர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லி இது இப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. இல்லை இல்லை எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்றவாரு, அவ்வளவுதான். ஒரு படம் நல்லாவே இருந்தா கூட அவர் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அது அது ஸ்டாண்டில் நின்றுவார் அவர். இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை, நல்லா தானே. இல்லப்பா எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டேன் என்னோட வியூ அது அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு ஏன் ப்ரோ ரஜினி மேல மட்டும் தனிப்பட்ட வன்மம் இருக்கு? அது ரஜினி வந்து பிஜேபி சப்போர்டர்ன்ற வன்மம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, ரஜினி ஆனா வந்து அது திமுக சப்போர்ட் பொலிட்டிக்கலி பண்ணாரு. அது ஏன் சினிமால இது பண்ணணும்? ரஜினி மேல பியூர் ரொம்பங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ரஜினி வந்து அரசியல் 2017-18 அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர பீக்ல வந்து திமுக வந்து பெருசா ரஜினிக்கு அகேன்ஸ்டா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்க. எப்படின்னா ரஜினி பண்றதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால ரஜினி வந்து இஷ்டத்துக்கு டேமேஜ் பண்ணாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே என்ன தோணும் வச்சாங்கன்னா, ரஜினி தான் இங்க இருக்கிற பிஜேபி வளர்க்கறதுக்கு வந்திருக்காரு, அதனால அவர் அடிக்கணும்னு. அதுக்கப்புறம் ரஜினி அரசியல் வரலன்ட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் ரஜினி மேல அந்த வெறுப்பு வந்து இங்க இருந்து போல. அதுக்கப்புறம் ரஜினி வந்து திமுக மேடையில வந்து பாராட்டுறாரு, காங்கிரஸை பாராட்டுறாரு, எல்லாத்தையும் பாராட்டுறாரு. பட் இருந்தாலும் அந்த வன்மம் தெரியல இவங்களுக்கு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ
பழையபடி ஸ்பேஸ் ஃபுல்லா நல்லா சுடு பிடிச்சிருக்கு. நம்ம தலைவர் பிரசாந்த் வந்து வந்துட்டு இருக்காரு. பாலாஜி என்னங்க ஆனாரு? நம்ம பாலாஜி சார் வரவே மாட்டேங்கிறாரு. வருவார் வேலை இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கேட்டேங்க யூடியூப்ல. நம்ம ஹங்கரி கோல்டுன்னு சொல்லிட்டு வந்து யூஎஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க வந்து. அவர் என்னங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிரசாந்த் அந்த மாதிரி போட்டு தாக்கிட்டு இருக்காரு வந்து உட்காந்து. பயங்கரமா உட்காந்து விட்டு விளாசிட்டு இருக்காரு. நீங்க நடுவுல வந்து பேசுறீங்க வந்து. ஐயா ஐயா ஹங்கரி கோல்டன் ஸ்டட்டர்னா என்ன சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்து நீங்க நடுவுல வந்து இன்டர்வென்ட் பண்ணீங்க வந்து. இல்ல அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு கண்ணா பின்னான்னு விளாசிட்டு இருக்காரு வந்து. ஒரு டெக்கோரம் இல்லாம பயங்கரமா ஒரு இங்கதான் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு வந்து. நீங்க கரெக்டா சொன்னீங்க வந்து கார்த்திக் ப்ரோ வந்து ஏயா நீங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எங்களோட ஒரு ஜெனரேஷன் முன்னாடி போயிருக்கீங்க, எங்களோட நல்லா சம்பாதிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க, ஒரு டெக்கோரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க சொல்லி சொன்னீங்க வந்து. நீ இன்னைக்குதான் அது கேட்டேன் அந்த காலையில. ஓகே 2-3 நாள் நினச்சிருக்கீங்க. 2-3 நாளா மேலேயே இருக்கும். இப்போ கேட்டிருக்கீங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ஹாய் ப்ரோ. இது கங்குவா என்ன ப்ரோ கதை? ரிலீஸ் டேட் என்னதான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க கடைசியில்? கதை படம் பார்த்துட்டு சொல்கிறேன். ரிலீஸ் டேட் வந்து நவம்பர் 15. 14-15. இல்லை கதைனா அப்படி கேட்கல, ரிலீஸ் டேட்டு தான் கேட்டேன். இவர் ஞானவேல் ஒரு டேட் சொல்கிறாரு, தனஞ்சயன் ஒரு டேட் சொல்கிறாரு, கடைசியில் 2 பேரும் ஒரே டேட் என்ன சொன்னாங்க? திரும்ப போஸ்ட் பண்ணிடுது. முன்னாடி 2 பேருமே இந்த டேட்டை சொல்லவே இல்லை. யார் முன்னாடி சொன்னது அக்டோபர் 10, அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அது முடிஞ்சு அது ரூல் அவுட். அடுத்து இப்போ வச்சிருக்க டேட் வந்து நவம்பர் 14 இல்லை 15, ரெண்டுல ஏதோ ஒரு டேட். அதான் அந்த நவம்பர் 15 அந்த வீக் 14 வீக் வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமைன்றதை அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ராசரோனன் அவர் வந்திருக்காரு டைரக்டர். என்ன வந்திருக்காரா? வணக்கம் கார்த்தி, நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார் உங்க படம் எப்படி ரிலீஸிங்ல எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. ரிலீஸ் நேர பரபரப்புகள் தான், ஆனாலும் சமாளிச்சு அட்டகாசமா போயிட்டு இருக்கோம். சார் படத்தை பத்தி தான் சொல்லுங்க சார். அதான் சார் இது இந்த சசிகுமாரோட இன்டர்வியூல ஒருத்தர் கேட்டாங்க சார், இது வந்து ஒருத்தரோட கேரக்டரா இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதான் சார் ரியலா ஒருத்தர் வாழ்ந்த கேரக்டர்? இல்லை நிறைய பேருடைய கதை தாங்க, நிறைய பேரோட கதை தான், தனிப்பட்ட ஒரு நபர்னு இல்லை. அதான் நந்தன்களின் கதை. பட் ஆனா இது ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரியா இன்ஸ்பயர் சார்? இல்லை ரியல் லைஃப்னு சொல்ல முடியாது. அதாவது காலாகாலமாக நடக்கிற ஒரு நம்ம கண் முன்னால் நடந்துகிட்டு இருக்கிற நிஜ சம்பவங்களுடைய தொகுப்பு. இல்ல இந்த ஹீரோயின் எல்லாம் சொன்னாங்க, அப்ப அங்க இந்த ஷூட்டிங் டைம்ல இது மாதிரி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, அந்த மேக்கப் டைம்லாம் பார்த்ததான் இதே மாதிரிதான் எங்களுக்கு மேக்கப்பும் போட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை அந்த மக்களோட நீங்கள் நின்னா வித்தியாசமாக தெரியக்கூடாதுப்பான்னு சொல்லியிருந்தேன் ஹீரோயின்ட்ட. மற்றபடி ரொம்ப இதான டல் மேக்கப் அந்த மாதிரிலாம் போடலாம். அந்த பொண்ணும் நம்ம மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க, அதனால பெரிய அளவுக்கு சிரமம் இல்லை. நான் என்னன்னா ரொம்ப ஒரு துயரமான கதை அந்த மாதிரிலாம் நெஞ்சு புளியர் அப்படி போகல. நம்ம ஒரு அத்துமீறல் அநியாயம்னு தெரியாமே ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நடக்கிற தப்ப ஏன் நீ பண்றது தப்புடா அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சார் சசிகுமாரன் சொன்னாரு, ஆக்சுவலி சொல்லுங்க, இது இது அவர் நடிக்க வேண்டியது இல்ல, அவர் வந்து சசிகுமார் யாரு சமுத்திரக்கனி இதுக்குதான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாரு. வேற ஒருத்தர் நீங்க அப்ரோச் பண்ணிட்டீங்களா? அப்புறம் தான் கடைசி மாறிட்டாங்க. இல்லை சசிகுமாருக்கு நான் அந்த படம் பண்ணவே இல்லை. நான் அந்த கதை எழுதுனது சசிகுமார் சாருக்காக கிடையவே கிடையாது. நான் அந்த கதை எழுதுனது சூரியனனுக்காக தான் எழுதினேன், அவரை மனசுல வச்சு தான் எழுதினேன். அவர் பண்ண முடியாத சூழல், அவர் பண்ண முடியலைங்கிறப்பவே எனக்கு அடுத்த கட்டமாக யாரையும் யோசிக்க கூட தோணலை. அப்போ சசிகுமார்கிட்ட சொன்னேன். சசிகுமார் சரி அப்போ நம்ம யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கருணா சாருக்கு ஃபோன் பண்ணாரு. ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது சார். கருணா அவருக்கு போயிட்டு நான் சிவகங்கையில் போயிட்டு கதை சொன்னேன். கதை சொல்ல ஆரம்பிச்சப்பே நான் சொன்னேன், அண்ணா இதை நான் உங்களுக்காண்டி பண்ணல. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனால் சசிகுமார் நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மறுக்கவே முடியல சார் சொல்கிறப்போ, அதனால் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என்னை கதை கேட்க சொல்கிறியா வேணாங்கிறியா அப்படின்னாரு. இல்லை சசி சார் சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன் சார், அதனால் நான் கதை சொல்லிடுறேன், மற்ற முடிவில் நீங்கள் எடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கருணா சாருக்கு. பிடிச்சிட்டு அவர் வந்து சசிகுமாருக்கு ஃபோன் பண்ணி, டேய் அட்டகாசமான கதையை எனக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆனாலும் அடுத்த கட்டமாக அது தொடங்குறதுல ஒரு தொய்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கீழ நான் வந்து இதுக்கு மேலே ஷூட்டிங் தள்ளிப்பட முடியாதுன்னு சொல்லி தஞ்சாவூர், புதுக்கோட்டை பகுதிகளுக்கு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து நியாயமாக இந்த படத்தில் சமுத்திரக்கனி சார் பண்ணியிருக்க கேரக்டருக்கு தான் சசி சாரை பேசியிருந்தோம். அவர் பூஜைக்கு வந்தார். பூஜைக்கு வந்தவர், சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஹீரோக்களும் இப்படி மாறிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, சரி நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்போவுமே நான் சொன்னேன், சார் நீங்கள் வேண்டாம், உங்களால் அந்த கேரக்டரை தாங்க முடியாது. இன்னொன்று, நான் வந்து உங்கள் மேலே ரொம்ப பேரன்பான ஒரு ஆள், உங்களை வந்து இப்படி டல் பண்ணியோ உங்களை மண்ணில் பொருளை வச்சோ அப்படிலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. அதே நேரம் எனக்கும் உதவணுங்கிற நினப்பு ரெண்டும் சேர்த்து அவரே உள்ள வந்துட்டாரு. ஒரு 2-3 நாள் சிரமமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருச்சு. நீங்க வினோத்தியே வந்து ஆடியோ லஞ்சு கூப்பிட்டு வந்து பேச வச்சிட்டீங்க பார்த்தீங்களா? அந்த இல்லைங்க, வினோத் வந்து எந்த ஆடியோ லஞ்சுக்குமே போக மாட்டாருங்க. நிறைய சினிமா ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிடுவாங்க, எதுக்கும் போக மாட்டார். எனக்கிட்டையும் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த படம் இன்னைக்கு ஒரு ரிலீஸை நோக்கி வந்திருக்குன்னா அதுக்கு வினோத் பண்ண உதவிகள் வந்து நிறையங்க. நான் இதை வந்து ஸ்பேஸில் சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நான் போராடினப்போ அவர் வந்து சரி நான் வேணா ரிலீஸ் பண்ணவா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வினோத் பிரசன்ஸ்னு நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதில் உனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்ல அப்படின்னாரு. நட்புக்காண்டி அந்த அளவுக்கு முன் வந்தவர். நான் தான் பிடிவாதமாக வேணான்னேன். இல்லை வினோத், அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் இந்த நேரத்தில் அடுத்தடுத்த கட்ட உயரங்களை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறப்போ இது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை வேணாம்னு சொன்னேன். அதனால ஒரு ஆடியோ லான்ச் வந்தது வந்து எல்லாராலையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஆனால் எனக்கு என் நண்பன் பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ட்ரைடன்ட் ரவீந்திரன் வந்து சசிகுமார் சார் தான் கூட்டு போனாரா? ஆமாம், ட்ரைடன் சார் எனக்கு பழக்கம் இல்லை. சசி சார் வந்து அதாவது நான் வெளியூர் போயிருந்தேன். வெளியூர் போயிருந்தப்போ அவர் வந்து ட்ரைடன் ரவி சாரை கூப்பிட்டு படம் ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிட்டாரு. என்கிட்ட சொல்லியிருந்தாரு, சரி சார் அது உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் படம் பார்த்துட்டு ரவி சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்தப்போ அவர் சொன்னது, நாங்கள் வந்து அயோத்தி படத்துக்கு அப்புறம் சசி சாரும் நாங்களும் இணைகிறப்போ என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு நிறைய கதைகள் கேட்டோம். எல்லாமே அயோத்தி பண்ண கூட்டணியாக அந்த கதை அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனாலேயே நிறைய தள்ளி போட்டுட்டு இருந்தோம். இந்த படம் சரியாக இருக்குன்னு தோணுது அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்ச பேச்சு கடைசியில் பிஸ்னஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி சாய் வித் சித்ரால ஒரு டைம் சொல்லியிருக்காரு சார், ஆனா இந்த உங்க படம்னு சொல்லல, ஃபியூச்சர்ல வந்து சசி சாரோட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பா சொல்லியிருந்தாரு அயோத்திலாம் ரிலீஸ் பண்ண அந்த டைம்ல. எனக்கு ரவி சார் விஷயம் பெரிய ஆச்சரியம் என்னன்னா சார், அதாவது இங்கே எல்லாம் படம் பிடிச்சிருந்தா கூட அதை ரொம்ப ஸ்லாகிக்க மாட்டாங்க, படத்தை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிலாம் பேச மாட்டாங்க. சார் உங்கள் படம் ஓகே சார், அந்த லெவலில் இருக்குது, என்ன சார் பட்ஜெட்டு, என்ன சார் பிஸ்னஸ், இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் எனக்கு ட்ரைடன் ரவி சார் நடந்துக்கிட்ட விதம் வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் பிஸ்னஸ்குள்ளே வரவே இல்லைங்க. அவர் வந்து முழுக்க முழுக்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் தொடங்கி நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவனித்து திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். எப்படி இந்த ஷாட் வச்சிங்க, எப்படி இந்த தைரியம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பயமே இல்லையா, இப்படி பேசிகிட்டு இருந்தார்.
அப்போ எப்பவுமே நம்மளோட பிரமிப்பை ஜாஸ்தி காட்டுறப்போ அது வந்து பிஸ்னஸை பாதிக்கும். இப்போ நான் வந்து அந்த படத்தை 10 கோடி பட்ஜெட்னுப்பேன். ஏன்னா இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்றப்ப நான் ஜாஸ்தி சொல்லத்தானே ஆசைப்படுவேன். அவர் அதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. அவர் அந்த படத்துல நான் என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் பேசப்படும், இது கவனிக்கப்படும் நினைச்சேனோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு கடைசியா, சார் என்ன ரேட்டு நீங்க சொன்னாலும் பரவாயில்ல சார், இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சினிமாவில் இப்படியெல்லாம் நடந்துப்பாங்களாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சார் அவர் சசிகுமாரோட சுப்பிரமணியம் உருவத்துல வந்து ஒரு சசிகுமாரோட ஒரு நல்ல ஒரு இதுல தான் இருக்காரு. அப்படிதானே? அப்படிதான் அவரு சொல்லியிருக்காரு ஆமாம் அந்த ஆமாம் இதுல. ஆமாம் ஆமாம் இல்லை, சுப்பிரமணியபுரமே இந்த அளவுக்கு போகுங்கிறத சசிகுமாருக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்புறம் சசிகுமார் சார் அவருமே இவ்வளவு காலம் பயணிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல ஆத்மார்த்த நண்பர்களாக இருக்காங்க. அவர் வந்து சசிகுமார் சார் இன்னைக்கும் அந்த அளவுக்கு நம்புறாரு. அதனால அது அந்த இந்த பிசினஸ் அமைஞ்சதுக்குமே அவங்களுடைய ஸ்ட்ராங்கான நட்பு மிக முக்கியமான காரணம். அதான் சார் அவர் இந்த சாய் வச்சு தரல சொல்லியிருப்பாரு. அவர் ரோகிணி வந்து லீசிங் எடுத்துக்க டைம்ல சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு இது விட்டுறக்கூடாதுன்னு அர்ஜென்டா போய் டக்குன்னு ஃபுல்லா ஒரு ரைட்ஸ் வாங்கி பண்ணி அப்பிருந்தே இவருக்கு ஒரு டைட் பாண்டிங் ஆகும். ஆமா. கார்த்தி வேற ஏதோ சீரியஸ் டாபிக் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு வந்து இல்ல ஒண்ணும் இல்லைண்ணா, ஒரு சீரியஸா இல்லைண்ணா, சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க. என்ன ப்ரோ, எல்லாரும் கதை சொல்லக்கூடாது, கதை சொல்லாது. அங்க என்ன சொல்லிட்டாரு சீமான், என்ன சொல்லிட்டாரு நிறையா. அவரு சில விஷயங்களை வந்து ஹிண்டா சொல்லிட்டாரு. பட் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், எல்லாரும் பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நானே உங்கள்கிட்ட அப்படிதான் கேட்போம். இல்ல சார், இது வந்து இந்த கர்ணன் மாதிரி கதையா சார்? அது கர்ணன் இது மாதிரி கதையா சொல்லுது சார்? இது இல்லை சார், உண்மையே நான் ஒன்று சொல்றேன்னா, நீங்க குடிக்கூலிகள், தோப்புக்குடிகள் அவங்கள பத்தி நம்ம பெருசா நம்ம சினிமாவில் பேசுனது இல்லை. அதாவது கஷ்டப்படுறவங்க, ஜாதி அடிப்படையில் ஒடுக்கப்படுறவங்க, இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா பொருளாதாரம் சார்ந்து குடிக்கூலிகளா, தோப்புக்குடிகளா இருக்கிறவங்கள பத்தி நம்ம பெருசா பேசுனதில்லை. அது குறிப்பா தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் இந்த பெரிய மாவட்டங்கள்லையும் அது பெருசா இருப்பாங்க. ஒரு முதலாளி தோப்பு வச்சிருக்காருன்னா அந்த தோப்புலேயே அவங்களுக்கு குடும்பம் இருக்கும். அதாவது இது வந்து கஷ்டமா நான் சொல்லலை. அந்த மக்களுடைய வாழ்க்கை முதலாளியை சார்ந்து இருக்கும். எந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த முதலாளி பார்த்துப்பாரு. இவங்களுக்கு வந்து பெரிய சிரமமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல இவங்களுக்கும் அந்த முதலாளிக்கும் முட்டுறப்போ அவங்க வாழ்க்கையே சூறையாடப்படுற நிலைமை உருவாகும். அவ்வளவு காலம் அன்பா இருந்திருப்பாங்க, நெருக்கமா இருந்திருப்பாங்க, விசுவாசமா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன மோதல்ல குடும்பத்தை காலி பண்ற அளவுக்கு எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுல ஒரு பகுதி. அதனால வந்து அவங்களுடைய சந்தோஷங்களையும் கொண்டாட்டங்களையும் முழுக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தனி மனித வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி வருது, இதைத்தான் சொல்லியிருக்கேன். இன்னுமே இருக்கா சார் இது மாதிரி? இருக்குங்க, இன்னைக்கும் இருக்குங்க. அதாவது இது உள்ளர ஒரு ஒரு சொல்ல வேண்டிய அரசியலையும் சொல்ல வந்திருக்கேன். ஒரு எளிய மனிதனை அரசியல் சொல்றப்ப அவன் எப்பேற்பட்ட நெருக்கடிக்கெல்லாம் ஆளாகிறான். அரசியல் வந்து பெரிய ஆட்களுக்கானதா மட்டும் பார்க்கப்படுது, அப்படியெல்லாம் இல்லை. அரசியல் நம்ம எல்லாருக்குமானது. அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், அரசியல் நம்மளை எப்படி எதிர்கொள்ளுது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேசப்பட வேண்டியது. இப்போ நீங்க கேட்ட மாதிரி தோப்புக்குடிகள், குடிக்குழியில் இருக்காங்களான்னா இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்கவே இருக்காங்க. நான் வந்து இன்னொருத்தரோட தோப்புல குடும்பமா இருந்து அந்த குடும்பத்துல வளர்ந்த பிள்ளை தான் நான் ஒரு தோப்புக்குடி தான். அதுக்கப்புறம் படிப்பு மற்ற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நாங்க அதுக்கப்புறம் நிலம் வாங்கி தனி ஆட்களை மாறுறோம். அந்த வழியை ஒரு சிறு பகுதியா தான் வச்சிருக்கேன். அதுக்கு அப்பாற்பட்டு சொல்ற அரசியல் பெரிய பகுதியா இருக்கு. சரவணன் சார், சொல்லுங்க சார். எப்படி எங்கேயும் எப்போதும் அதுல இருந்து டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு படமும் பண்றீங்க. இந்த உங்களோட பயணம் எப்படி இருக்குங்க சரவணன் சார்? அது அந்த சரவணன் வேற சரவணனுங்க. சரவணன் வேற ஒரு கத்துக்குட்டி. அப்படிங்களா? ஆமா, இப்போ வரைக்கும் சரவணன்
அப்ரிசியேட்டர் அச்சோ கத்துக்குட்டி உடன்பிறப்பு வந்துச்சுல. உடன்பிறப்பு கத்துக்கிட்டு அதைத்தாங்க ஹெச் வினோத் வந்து கலாச்சாரு. ஹெச் வினோத் வந்து படம் பாருங்கன்னு சொன்னப்போ அவர் உண்மையாவே பார்க்கவே மாட்டேன்ட்டாரு. டேய் நீங்க நெஞ்ச பிடிப்பீங்க, பாச காவியமா இருக்கும், அண்ணன் தங்கச்சி தாய் மாமன்னு போட்டு தாளாட்டுவீங்க, நான் வரல, இப்படிதான் என்ன கலாச்சாரு. இல்ல நண்பா இது வேற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீ என்ன மாதிரி பண்ணாலும் நீ வந்து அதுல ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்துருவ, அந்த சென்டிமெண்ட்டை தாங்குற அளவுக்கோ புரிஞ்சுக்கிற அளவுக்கோ எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரை உண்மையாவே கயிறு கட்டி தான் இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் படம் பார்க்கவே. எனக்கு என்னன்னா டெய்லி பார்க்குறோம், டெய்லி பேசுகிறோம், ஆனால் நம்மளோட படத்தை பார்க்க வைக்கிற அளவுக்கு நண்பனை அழைச்சிட்டு வர முடியலையேன்னு ஒரு சங்கடம் இருந்துச்சு. நம்ம மதிக்கப்படுறதும் நம்மளுடைய திறமை மதிக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடைசி வரைக்கும் நம்மளுடைய அணுகுமுறையும் அன்புமே நம்ம 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 நண்பனோட பார்வையில் இருக்கே தவிர நம்ம படைப்பை பற்றி நம்ம நண்பன் என்ன சொல்லுவாங்கிற ரொம்ப ஒரு அச்சம் கூட எனக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் திங் மியூசிக் சந்தோஷ், நிவாஸ் கே பிரசன்னா, இந்த மாதிரி நம்ம ரோஹின் வெங்கடேசன், டாக்டர் விஜய், இவங்க எல்லாரையும் இது பண்ணி அந்த படத்தை காட்டணும்னு நினச்சி மொத்தமாக நான் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணப்போ ஹெச் வினோத்தால் தப்பிக்க முடியலை. அதுக்கப்புறம் தான் அந்த படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் இருந்து அவருடைய பார்வையில் கடகடன்னு அதை தான் முதல்ல சொன்னார். கோடாக்டர் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, டே இது மாதிரி கொஞ்சம் அந்த இடம் லேகாக இருக்குடா, இதில் இதெல்லாம் சொல்லிவிட்டு டக்குன்னு காரில் ஏறிட்டார். நான் என்ன 4 குறை சொன்னாப்புல 4 குறை சொல்லிட்டு டக்குன்னு காரில் ஏறிட்டாப்புன்னு நினச்சேன். அப்புறம் காரில் ஏறினதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணப்ப உண்மையாவேங்க எனக்கு நான் வந்து எதை பார்த்துமே நான் கலங்குற ஆள் கிடையாது. நான் கல் மனசு. ஆனால் 4-5 இடத்துல நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. படம் பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மறந்துடுவேணும்னு சொல்லி தான் அந்த இடத்துல 4-5 மிஸ்டேக்கை சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நீ சரி பண்ணிடுவ அதை, அதுக்காக நான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொன்னேன், தப்பாக வச்சுக்காத அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வினோத், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட மிக முக்கிய காட்சிகளை குறிப்பிட்டு அந்த இடத்துல நான் நொறுங்கி போய் தான் உட்காந்துருந்தேன். நீ இந்த விஷயங்களை எனக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க, ஆனால் இதை நீ படமாக எடுப்பியான்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் நீ உன்னுடைய 2 படங்களும் வேறு மாதிரி, அது வேற. இந்த படம் வந்து உனக்கு பெரிய ஒரு தனித்தன்மை வாங்கி தரும். அதே நேரம் நீ பேசியிருக்க பிரச்சனைக்குமான தீர்வையுமே உருவாக்கும். அது ஒரு பிரச்சார நெடியிலையோ ரொம்ப ஒரு ராவாவோ அப்படிலாம் சொல்லாமல் கலகலன்னு கொண்டு போயிட்டு நீ அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்க விதமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு. அவருடைய வார்த்தைகள் நான் வந்து அது எனக்கு பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் அவருடைய சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அதை கவனிப்பேன். அவ்வளோ சீக்கிரம் எதையும் பாராட்டிட மாட்டார். என்னதான் நீங்கள் அன்பாக நட்பாக இருந்தால் கூட ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருக்கும் பாரு, பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், அதனால அந்த நட்பு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாரு. அப்பேற்பட்ட மனுஷன்ட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்கினப்ப சரி நம்ம சொல்ல வந்த விஷயத்த முடிஞ்ச மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஹலோ சார். சரவணன் சார் சொல்லுங்கள் சார். சார், இந்த உடன்பிறப்பு ப்ரொடக்ஷன் டைம்ல சூர்யா சார் கூட ஏதாவது இன்டராக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? அதை பத்தி ஏதாவது பகிர்றதுக்கு நியூஸ் இல்லை கான்வர்சேஷன் ஏதாவது? சூர்யா சார் டீம் பழக்கங்க, கார்த்தி சாருக்கு பழக்கம், 2D ராஜா சார் பழக்கம். ஆனால் நான் ஜோதியா மேம்க்கு கதை சொல்ல போனப்போ நான் அவங்க ரூட்டில் யார் ரூட்லேயுமே போகலை. நான் வந்து தங்குதுரை சார் ரூட்டில் தான் போனேன். ஜோதியா மேடம் மேனேஜரை பிடிச்சு நான் கதை சொல்லி மேடம் கேட்டு அவங்க வந்து 10வது நிமிஷம் சொன்னாங்க, சார் நம்ம அந்த படத்தை பண்ணுறோம் சார், உறுதியாக பண்ணுறோம் சார், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ளோவில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கதை 10வது நிமிஷம் சொல்லி பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அப்படியே நான் ஒரு 2 ஹவர்ஸ் சொல்கிறேன். அந்த எனர்ஜிலேயே பயங்கரமாக சொன்னேன். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க சார் சொல்லிவிட்டு மேடம் மாடியில் ஏறி போகிறாங்க. நான் வந்து ஏன்னா நான் கற்றுக்குட்டி பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் ஜோதியா மேடம் கதை சொல்லி ஓகே ஆகும் நான் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே நிலமையில மாடிக்கு போனாங்க. மாடி போயிட்டு கீழே வர்றப்போ சூர்யா சார் அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு போய் சூர்யா சார் பார்த்துட்டு
என்னங்க என்னங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்டார். அப்போ தான் நான் கதை சொல்லி ஓகே பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே பழக்கமா அப்படின்னு மேடம் கேட்டாங்க. இல்லை நல்ல பழக்கம், இந்த மாதிரி ஏன் சொல்லலை, எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு சார். இல்லை சார் இது மாதிரி மேடம் கணக்கதையே மேடம் ரூட்லேயே அப்ரோச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனால் சார் கேட்கல. சார் கதையெல்லாம் அதெல்லாம் கேட்கல. மேடம் ஓகே பண்ணால் ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் டைமில் ஃபோனில் பேசுவார் சார். எப்படிங்க போயிட்டுருக்கு, என்ன மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து வந்தார். ஒரு 2 நாள் வந்தார். அன்றைக்கி நான் கிளைமாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னன்னா நான் எனக்கு வந்து எதையுமே பயன்படுத்திக்க தெரியாத ஒரு ஆளுங்கிறத நான் என்னைக்கு உணர்ந்தேன்னா அன்னைக்கு தாங்க. அவர் வந்து கிளைமாக்ஸ் எடுத்துட்டப்போ, ஐயா நான் என்னையா பண்ணணும் படத்துக்குள்ள அப்படின்னாரு. எனக்கு அது புரியல. சரி சார் இருக்காருங்கிற பதட்டத்தில் நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் இந்த சீனுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விதத்தில் தலை காட்டவான்னு கேட்டிருக்காரு. அப்பேற்பட்ட வாய்ப்பே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் பேசினப்ப தான் சொன்னார், நான் தான் கேட்டேனே நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. சார் ஒன்றுமே இல்லை சார், நேற்று எடுத்ததை தூக்கி அப்படியே வச்சுருவோம் சார், திரும்பி அதே கிளைமேக்ஸில் நீங்கள் வர மாதிரி பண்ணுவோம் சார் அப்படின்னு. இல்லை இல்லை அது நல்லா வந்துருச்சு விட்டுருங்க, அதை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஷோ படம் முடிக்கிறப்போ தான் எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு ஊரில் கிராமத்தில் இருந்தப்போ. அப்போ பாம்புன்னு சொன்னால் எதுவும் சங்கடமாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பூச்சிக்கடி அப்படின்னு பரம்பு பேசினாப்புல சூர்யா ரசிகன்ற தலைவர். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சாரு மேடம் எதுவும் கேட்டாங்கன்னா சும்மா பூச்சி கடிச்சிருச்சுன்னு சொல்லுங்கள், நான் தான் நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லி. அதை அவங்க சொன்னதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து எனக்கு அடித்தார். மேடம் அடித்தாங்க, சூர்யா சார் 2 பேரும் அடித்தப்போ அப்போ சூர்யா சார் சொன்னார், ஏங்க பூச்சி கடிச்சு ஒருத்தன் செத்தானா அது என்னங்க, இது எவ்வளோ பெரிய இது, போரில் சாவலாம், பூச்சி கடிச்சு சாவலாமா, நீங்கள் என்ன சாவரெல்லாம் சொல்லி புலம்பிட்டீங்களாமே அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் அவர் வந்து அதாவது மன்றத்து ஆட்களை அனுப்பிச்சு தொடங்கி பரம உள்ளிட்ட ஆட்களை எனக்கு உதவ சொன்ன தொடங்கி அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். பெரிய மறக்கவே முடியாத விஷயங்கள், உடன்பிறப்பு விஷயங்கள். ஹலோ சரவணன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். கிரேட் சார். ஷேர் மெயின் பண்ணதுக்கு பிளாட் தேங்க்ஸ். வந்து தோப்புக்கொடிகள் தானே சார்? இல்லை இல்லை, தொப்புக்குடியில் வாழ்கிற ஒருத்தனை சுற்றுற அதிகாரமும் அரசியலும். ஓகே சார். நான் விழுப்புரம் மாவட்டம் கிட்ட தான் நான். பட் இந்த கதை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நல்ல கதை சார். தோப்புக்கொடிகள் பற்றி சொல்லணும்னு இது பண்ணது ரொம்ப இது சார். நிறைய தடவை பார்த்துருக்கேன், இன்னும் இருக்காங்க சார் தோப்புக்கொடிகள் வந்து இன்னும் இந்த விழுப்புரம் சுற்றியே நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஆமாம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ரொம்ப ஒரு நல்ல கதை சார் இது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சுற்றி ஒரு இருளர் கம்யூனிட்டின்னு வந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த தோப்புக்கொடிகள் பற்றி சொல்கிறது மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஹாய் சரவணன் சார், கேட்குதுங்களா? சார் கேட்குது. ஆக்சுவலாக நான் நந்தன் மூவி பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் ஸ்பேஸுக்கு. என்னோட டைம் பாருங்கள், நீங்களே இந்த ஸ்பேஸில் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பேஸ்க்கு வரேன். ஸோ இந்த படத்தை பற்றி ரொம்ப ப்ரொமோஷன்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கார்த்திக் ப்ரோட்ட கேட்கலான்னு வந்தேன். கரெக்டாக நீங்களே இந்த ஸ்பேஸில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தான் ரீசெண்டாக தான் ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக ப்ரொமோட் பண்ணலையா சார் படத்தை? ஹச்பினத் வந்தனால தான் வெளில தெரிகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை சார், நான் தான் காரணம். நான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இல்லைங்கிறதுனால தான் ப்ரமோஷன் பெருசாக பண்ண முடியல. ஆனாலும் இப்போ ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. முன்னை விட இப்போ பரவாயில்ல. ஓகே ஓகே, ஆமாம். சூப்பர் சார். எப்படி ஸ்ருதி பெரியசாமி எப்படி நீங்கள் கேஸ்ட் பண்ணீங்க? அவங்க பிக் பாஸில் நடிச்சிருந்தாங்க, பார்த்துருக்கேன். இல்லை, பிக் பாஸில் நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்க மாடலிங்கில் இருக்காங்களா எனக்கு உண்மையே தெரியாது. ஃபோட்டோஸ் நிறைய பார்த்தோம். சில பேரை வர வச்சு பார்த்தோம். ஒரு கட்டத்தில் யாருமே செட் ஆகலைங்கிறப்போ, குறிப்பாக வந்து நம்ம ஒருத்தங்களை மேக்கப் போட்டு மாற்றுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஒரு பொண்ணு பார்த்தா கம்பீரமான பொண்ணாக இருக்கணும், அவள் மனசில் பட்டதை பேசுகிறவளாக இருக்கணும், நம்ம மண்ணோட பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம். அப்போ அந்த பொண்ணோட ஃபோட்டோ எனக்கு காமிச்சாங்க. அது நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்ட்டேன். இது இவங்களோட ஹைட்டு மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் அவங்க இங்கே வந்தப்போ நேரில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு அவங்கள நம்ம ஏரியா பொண்ணாவே தெரிஞ்சாங்க எனக்கு.
என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மற்றவங்க தான் அந்த பொண்ணை பற்றி சொல்லி தான் எனக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பிக் பாஸில் அவங்க குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சவங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். சூப்பர் சார். ஸ்டோரி வந்து தஞ்சாவூர் பேஸ் பண்ணீங்களா? புதுக்கோட்டைங்க. ஓகே ஓகே. ஸோ சசிகுமார் சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ நான் தஞ்சாவூர்காரன். ஸோ படம் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இது மாதிரி நிறைய ரொம்ப படைப்புகள் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். கார்த்தி, ஃபுல்லாக நந்தன் பக்கம் போயிட்டுருக்கு. உங்களுடைய வழக்கமான டாப்பிக்கில் ஆரம்பிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் வழக்கமாக ஒரு டாபிக் இல்லைண்ணா, எப்போ பார்த்தாலும் சும்மா சண்டை அதுதான் ஓடிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் இது கூட நல்லா இருக்கு சரவணன் சார். நீங்கள் வேறு ஏதாச்சும் லைட் மொமெண்ட்ஸ் படத்தில் நடந்தது கூட நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவர் கெஸ்ட் ரோலாக நான் வந்தேன், 5 days தான் கால் ஷீட் அப்படின்ற மாதிரி சசி சார் சொல்லியிருந்தாரு உங்களோட இருந்த இன்டர்வியூவில். ஸோ வேறு ஏதாச்சும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, சசி ஐயப்பனும் கார்த்திக். வந்துங்க உண்மையாக நான் என்ன சொல்றேன்னா, சசிகுமார் நம்ம வந்து சினிமாவில் இருக்கிற நம்ம சினிமாவில் சில பேரை பழகுறோம், பார்க்குறோம், பேசுகிறப்ப அவங்கள ரொம்ப நெருங்குறப்போ அவங்க மேலே உள்ள பிரமிப்பு எல்லாமே நம்மளுக்கு போயிடும், சுக்கு சுக்கா உடஞ்சிரும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கேன். நம்ம நெருங்க அவங்க மேலே உள்ள அன்பும் மரியாதையும் அதிகமாக்குறதுக்கு பதிலாக குறைய செய்யும். ஓ, இவங்க எவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா மனிதனுங்கிறவன் அவன் பலவிதமான குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தன். அதை நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்போ எதுவுமே தெரியாது. பக்கத்தில் நெருங்க நமக்கு நிறைய விஷயம் தெரிய வர்றப்போ நம்மளுடைய பிரமிப்புகள் சுக்கு சுக்கா உடஞ்சிரும். ஆனால் சசிகுமாருங்கிற மனிதரை நான் 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய சுப்பிரமணியபுரம் காலத்துலேருந்தே சொல்கிறேன். இன்னுமே அவர் மேலே இன்னைக்கு ஒரு விஷயம் அவர் செஞ்சார், அது உட்பட அவர் மேலே உள்ள பிரமிப்பும் அன்பும் மரியாதையும் எனக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஒரு துளி குறையாது. ஒரு அத்தி பூத்த மாதிரி சினிமாவில் இருக்கிற மனுஷன். அவர் வந்து கோடான கோடிகள் சம்பாரித்து அவர் ஆஃபீஸே நிரம்பி வழியும். ஒரு 40-50 பேர் இல்லாமல் அவங்க ஆஃபீஸை நான் பார்த்ததே இல்லை. அந்த காலகட்டத்தையும் பார்த்துருக்கேன். அதே சசிகுமார் சார் ஆஃபீஸே இல்லாமல் இருந்த காலகட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சசிகுமார்கிட்ட நீங்கள் வித்தியாசம் பார்க்கவே முடியாது. எப்படி சார் இதெல்லாம் இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க அப்படிமே? லைட்டாக ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். எல்லா நல்லது கெட்டதுலையும் நம்ம நின்று இருந்தால் கூட அவருடைய துயரங்களையோ பிரச்சனைகளையோ சொல்லவே மாட்டார். அவருடைய நெருக்கடிகளுக்கு காரணமான சில பேரை பற்றி பேசினா கூட, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய எதிரிகளை பற்றி நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினா ரசிப்பாங்க, நம்ம மனசு ரசிக்கும். அந்த ரசனை கூட அவர்கிட்ட இருக்காது. விடுங்க அந்த டாப்பிக்கையும் பேசிட்டு அவ்வளோதான், அதை ஸ்கிப் பண்ணி போவார். இந்த படத்துக்குள்ளேயுமே சொல்கிறேன், உண்மையாகவே என் மேலே இறக்கப்பட்டு தான் அவர் வந்தார். ஒருத்தன் ஒரு கதையை வச்சுட்டு போராடிட்டு இருக்கான். நியாயமாக வந்து என்னுடைய கத்துக்குட்டி முதல் படமே அவர் பண்ணியிருக்க வேண்டிய படம், அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதை பல வருஷம் சொல்லுவார். நான் நல்லதோ கெட்டதோ நான் உங்களுக்கு அந்த படம் பண்ணியிருந்தேன்னா ஓரளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பேரோட நீங்கள் அடுத்த படத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி உடன்பிறப்பை பண்ணுறப்ப ஜோதிகா மேடம்க்கு அண்ணனா விஜய் சேதுபதி சார் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் தான் இல்லை சார், நான் சசிகுமார் சாரை வச்சு பண்ண தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இல்லை, சசிகுமார் சாரை ஜோதிகா மேடம்க்கு அண்ணனா எப்படி காட்ட முடியுங்கிறப்ப, இல்லை சார் நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி காமிச்சிக்கிறேன், எனக்கு வைரவன் அப்படிங்கிற கேரக்டர் அப்படின்னா அது சசிகுமார் தான் அப்படின்னு சொல்லி நான் 2Dயில் பேசி தான் ஓகே வாங்கினேன். அவர் அளவுக்கு எனக்கு அன்பு காட்ட தெரியலன்னா கூட அவர் மேலே பெரிய மரியாதையோடு இருப்பேன். இந்த படத்துக்கு வந்து நான் எவ்வளவோ அவரை விட்டு, நான் இன்னும் சொல்லப்போனால் 5-6 நாள் நான் அவரை வந்து காக்க வச்சுக்கிட்டே இருக்கேன், மற்றவங்கள வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இவர் வந்து என் படத்தோட ஹீரோ, ஆனாலும் இவரை வச்சு நான் ஷூட் பண்ணவே இல்லை. அவர் வருவார், எவ்வளோ நேரம் தான் ரூமில் தங்கி இருக்கிறது, ஸ்பாட்டுக்கு வருவார், உட்காந்துருப்பார், பார்ப்பார், இப்படியே கிளம்பி போயிடுவார். இப்போ மற்றவங்க வந்து சொல்கிறப்போ நான் சொல்வேன், கிளம்பி போயிடட்டும்டா, அந்த ஒரு 5 நாள் வெயிட் பண்ணாருன்னா அவராக போயிடுவார், நம்ம வேறு யாரையாச்சும் நீ ஃபேஸ் கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கான இதை ஆரம்பிக்கலாம்ல, ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஷூட் பண்ணுறோம், அவர் ஒரு மாதிரி நடிக்கிறாரு, எனக்கு அது செட் ஆகவே இல்லை. செட் ஆகலைன்னா கூட ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஒரு யூனிட் மத்தியில் இருக்கிறப்போ நம்ம வந்து அது சொல்லக்கூடாது. அதனால் அவர் போக்கிலே விட்டேன். ஒரு நாள் வீணானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டே இருக்கேன், அவரும் நடிச்சிட்டே இருக்கிறாரு. என் அசிஸ்டன்ட்ஸ்களுக்கு தெரியும் இந்த 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 காட்சிலாம் வரவே வராது படத்தில் அப்படின்னு தெரியும். இப்போது கடைசி ஒரு 5:30 மணிக்கு எல்லாம் ஒரு ஷாட் எடுக்கிறோம், முடிக்கிறப்போ யூனிட்டே கை தட்டுது, செம்ம ஹாப்பியாக போகிறார் சார். ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் அதை ரஃப் கட் பண்ணி காமிச்சேன் சார்கிட்ட.
நல்லா வந்திருக்கே அப்படின்னாரு. சார் நல்லா வரல சார், சசிகுமாராவே தான் இருக்கீங்க நீங்கள். எந்த இடத்துல இப்போ உங்களுடைய முகம் மாறி இருக்கு, உடலமைப்பு மாறி இருக்கு, சசிகுமார் சசிகுமாராவே இருக்கீங்க, மூஞ்சியை மட்டும் டல் பண்ணால் போதுமா என்ன அப்படிங்கிறேன். அப்போ சொல்கிறாரு, இப்போ நான் பண்ண வேணாங்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் உங்களால் பண்ண முடியாது சார் அப்படின்னு. அப்போ நமக்காண்டி இறக்கப்பட்டு வர்ற ஒரு மனுஷனை ஒன்றும் பயன்படுத்திக்கணும், இல்லை தன்மையாக பேசி அனுப்பணும். அது கூட தெரியாமல் 6 நாள் 7 நாள் காக்க வச்சு கடைசியில் அந்த மனுஷன்ட்டே போயிட்டு, உன் நடிப்பு எனக்கு பிடிக்கலையா, உன்னால் இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலையான்னு சொல்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தோட உச்சம். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் வழி தெரியல. ஏன்னா ஷூட்டிங் முடிச்சு போகிறப்ப நம்முடைய உடல் மனம் எல்லாம் அப்படி தான் இருக்கும். கலண்டுக்கப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். என்ன தைரியத்திலே அவர் அப்படின்னு நான் என்னுடைய கோஆர்டினேட்டர் குருகிட்ட கேட்குறேன், என்ன தைரியத்தில் மறுபடியும் வர்றாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஹீரோயின் போர்ஷன் மற்ற போர்ஷனே எனக்கு 10 நாள் எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. வந்தால் இப்போ நான் போயிட்டு நான் வந்து கேரவன் ஏறுறேன். நான் வந்து ஒரு 4-5 பேரோட ஃபோட்டோவை காட்டுறேன் அவர்கிட்ட. சார் இவங்கள மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எட்டி பார்த்து அவங்க எல்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க, அந்த தெருவிலேயே தான் நிற்கிறாங்க, எந்த ஊர்க்கார மக்கள். அவங்க மாதிரி மாறி இருக்கணும், அந்த முகம் இருக்கணும், அந்த வெத்தலைக்கரை இருக்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு காட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லலாம் சார்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். எப்போவுமே அதிகபட்சம் ஒரு 7:45 வந்துடுவார். ஆனால் அன்றைக்கி அவர் கேரவன் ஓப்பன் பண்ணப்போ மணி வந்து 11:30. மொத்த யூனிட் அது வரைக்கும் அமைதியாக இருக்கும், ஷூட்டே பண்ணல. 11:30 மணிக்கு கேரவனை விட்டு இறங்குனாரு. இறங்குனா பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஓடி போய் அவர் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். சூப்பர் சசி, இதைத்தான் சசி எதிர்பார்த்தோம், நேற்று நீ பண்ணதெல்லாம் எனக்கு அவ்வளவு நல்லா இல்லை, இந்த கெட்டப்பில் நிற்கிற பாருன்னு பாலாஜி சக்திவேல் சார் அப்ரிஷியேட் பண்ணப்போ அப்போ தான் சார் என்னை பார்த்தாரு. ஓகே, நம்முடைய கோரிக்கை கரெக்டு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு நாள் எடுத்ததை அப்படியே திரும்பி எடுக்கிறோம், அதை வேறு விதமாக எடுக்கிறோம். அதை மாற்றி எடுத்தப்போ சசி சாருக்கு அந்த விஷயம் புரியுது. இந்த இடத்துல வந்து சிம்பத்தி வரக்கூடாது, அவனுக்கு வந்து அவன் ஒரு விசுவாசம் மட்டும்தான் வெளிப்படணும், அவன் மேலே கழிவிறக்கம் தேடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது. அன்னைக்கு பண்ணுறாரு. அன்னைக்கு பண்ணுறப்போ இப்போ ஓகேங்க அப்படின்னாரு. சார் செம்ம ஹாப்பி சார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார், இதே மீட்டரில் போனோம்னா போயிடலாம் சார், நான் ரொம்ப குறைச்சி நினச்சிட்டேன் சார், ஆனால் இதே மீட்டரில் நீங்கள் போகணும், இதை விட பல விஷயங்களை தாங்கணும் சார் அப்படின்னு. போயிடலாம் வாங்க, அடிச்சு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கண்டினியூவாக பண்ணோம். படம் கடைசி கட்ட படப்பிடிப்புலலாம் ரொம்ப எதாவது சொல்லப்போனால் ஒரு மிருகத்தை விட மோசமாக இருந்தேன். சசிகுமார் சார்கிட்ட நான் பேச மாட்டேன், அதாவது என்னை சார்ந்த ஆட்களையும் அவரை நெருங்க விட மாட்டேன். அவர் தனியாக விடுங்கடா, எதுக்குடா 10 பேர் சுற்றி நிற்கிறீங்க, அவரை விடு, அந்த சும்மா அந்த ஊருக்காரன் நிற்கிட்ட கேரவன் ஏற விடாத, உட்கார வை, ஒவ்வொரு தடவையும் மேக்கப்பை வந்து முகத்தை கழுவிட்டு போயிட்டு சாப்பிடுவாரு, அதுக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணுமா, உட்கார வை, ஸ்பூனில் சாப்பிட சொல்லு. அவர் வந்து உண்மையாகவே ஏன் இப்படி நடந்துக்கிறான் சரவணன் அப்படின்னு கூட பல இடத்துல நினச்சிருப்பாரு. அவர் ஒரு இடத்துல தடிக்கி விழுகிறாரு அப்படின்னா தூக்குறதுக்கு 4 பேர் ஓடுவாங்கல்ல, போகாத மையா, அவருக்கு எந்திரிக்க தெரியுமில்ல, கை கால் இருக்குல்ல, அவருக்கு தூக்கி விடுறதுக்கு 4 பேர் ஓடுவீங்களா, வாங்கடாங்கிட்டு அப்படிங்கிறது இருக்குல்ல. இது எதுக்கு அப்படின்னா சசி சாருக்கு வந்து அந்த மனதளவுலையுமே நமக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். அவர் தனி ஆள், அவர் தான் சரி பண்ணிக்கணும், அவர் காயத்துக்கு அவர் தான் மருந்து போட்டுக்கணும், கீழே விழுந்தால் அவர் தான் எந்திரிக்கணும். இந்த மனநிலை உட்பட அவருக்கு ஏற்படுத்த வேண்டியிருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த மக்களுக்கும் அவருக்குமான பிரச்சனையை மாறுறப்பெல்லாம் அதில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் பயன்படுத்த முடியாது, ஏரியா மக்கள் தான் பயன்படுத்த முடியும். அவங்க எதையெல்லாம் வச்சு அடிப்பாங்க, அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள். தரதரன்னு மக்கள் அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்னா எப்படி அவருடைய தலைமுடியை பிடிச்சி இழுப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும், எந்த ஹீரோக்களும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ அவர் கழுத்தில் மிதிக்கணும்னா நான் வந்து இப்படி மிதிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வச்சு மிதித்து காட்டுவேன். இப்போ பாலசக்திவேல் சார் சொல்கிறார், சார் என்ன சார் இப்படி, சார் சத்தியமாக என்னால் முடியாது சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், சார் என்னாலாம் அப்படி பண்ண முடியாது சார், சார் நீங்கள் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, ஒரு உதையோட கரெக்டாக ஓசிங்கன்னா ஒரு ஷாட்டோட முடியும். நீங்கள் சசி சாரை காப்பாற்றுறேன், சசி சார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கேங்கிற மாதிரி பார்த்து உதச்சிங்கன்னா 10 ஷாட் போகும். சசி சார் 1 உதை வாங்கணுமா 10 உதை வாங்கணுமா முடிவு பண்ணுங்க அப்படிமே. இதெல்லாம் என்னுடைய குணமோ சுபாவமோ கிடையவே கிடையாது, ஆனால் வேறு வழி இல்லை.
அதை செய்ய தான் வேண்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணப்போ ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம எல்லாம் பண்ணுறோம் செய்கிறோம், அவர் எல்லாத்துக்கும் உடன்படுறாரு. இதெல்லாம் ஒரு படமாக முழுமை பெறுறப்போ இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவர் வந்து நம்மளை என்ன நினைப்பாரு, என்னை ஏன்டா போட்டு இவ்வளோ சித்திரவதைப்படுத்தினேன்னு கேட்டுருவாரோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அதே நேரம் நான் பார்த்த உண்மையை, நான் பார்த்த ஒரு பதபதப்பை நான் அப்படியே சொல்லிடணுங்கிற ஒரே ஒரு நேர்மை மட்டும் மனசில் இருந்துச்சு. அதில் ஒரு துளி மிகை இல்லை, துளி ஒரு இது இப்படி காட்டணுங்கிற ஒரு குரூரமோ கொடூரமோ இல்லை. நான் பார்த்த உண்மை, என் கண்ணு முன்னால் நடந்த உண்மை, இன்றைக்கும் நான் பார்க்குற எதிர்கொள்கிற நிஜம். அது இப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை இன்னொரு தடவை நம்மளால் எடுக்க முடியாது. பண்ணுறதை பண்ணிடுவோம், நடக்கிறது நடக்கட்டும். எந்த அளவுக்கான சித்திரவதம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடையை தூக்கிட்டு நிற்கணும். ஒரு பாட்டி இறந்து போயிடுவாங்க, அந்த பாடையை தூக்கிட்டு நிற்கணும். மூங்கி ஸ்லாப்பு வெட்டி அந்த 2ஆக கழிச்ச மூங்கியை தோளில் வச்சு நிற்கணும். சசி சார் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணினதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. தூக்கிட்டு நிற்கணும், ரெயின் எஃபெக்ட் வேறு. நிற்கிறாரு, செம்ம வெயிட்டு, பாடை தூக்குற வெயிட் வந்து செம்ம வெயிட்டு. அவரால் நிற்க முடியல தெரியுது. நான் ஓகேன்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் நெர்வஸாக அப்படி முழிக்கிறாரு, என்னன்னு தெரியலாம. இப்போ என்னுடைய உதவியாளர் ஓடுறாரு, அவருக்கு தோள்பட்டையில் அந்த மூங்கில் வெட்டி ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. சார் ரத்தம் சார்னு கத்துறான் அவன். நான் சொல்கிறேன், டேய் ரெயின் எஃபெக்டில் ரத்தம்லாம் தெரியாது, வாடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சு நான் எடுக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, ரெயின் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு டேங்க் தான் தண்ணி இருக்குது. அது முடிஞ்சு போச்சுன்னா இந்த லாரி போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு 2 hours ஆகும். 2 hours லைட் போயிடும். இன்னொன்று, மறுபடியும் சசார் தோலில் இந்த பாடையை தூக்கி வச்சு எடுக்கிறது அவருக்கு இன்னொரு அனவேதனையை கொடுக்கும். ரத்தம் வருதோ, கை ஒடிக்குதோ, என்ன பண்ணுதோ, ஒரு தடவை தூக்கி வச்சு எடுத்துட்டு அவர் அனுப்பிச்சிருவோம். அப்படிங்கிறதுல வந்து ரத்தம் வந்தால் தெரியாது, டே வாங்க வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்லிட்டேன். அப்படியே வலிய ரத்தத்தோட பாடையை தூக்கி வச்சு நிற்கிறாரு. கட் சொன்னதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சுட்டு, ஏன்னா அந்த பாட்டி உயிரோடு இருக்க பாட்டி அப்படி தான் இறக்கி வச்சுட்டு தான் போக முடியும். இறக்கி வச்சுட்டு நேராக போயிட்டு ஒரு வரப்பில் உட்காந்தாரு. வரப்பில் உட்காந்து சட்டையை கட்டினா பின்னால் முழுக்க அப்படியே ரத்தமாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் லைட்டாக வருத்தப்பட்டார் என் மேலே. அதுவும் எங்கிட்ட இல்லை, என்னுடைய கோஆர்டினேட்டர் கூப்பிட்டு, என்னதாங்க ஆச்சு சரவணனுக்கு, ஏங்க இப்படி பண்ணுறாப்புல, எதுவும் பிரச்சனையா? இதுதான் சிசரோட அதிகபட்ச கோபம். ஆனால் நான் எதையுமே உள்நோக்கத்துக்காகவோ நம்ம ஒரு டெரரான டைரக்டர்னு காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே இல்லை. நான் அப்படிலாம் பண்ணவும் மாட்டேன். சூழல் தான். அன்னைக்கு போதிய வசதி இல்லை, போதிய தண்ணி இல்லை, போதிய லைட் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பெரிய ஹீரோவை அவ்வளோ பாதிக்க வச்சிச்சு. அது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவர் நின்னது பெரிய விஷயம். கார்த்தி, படம் ரிசல்ட்டு மக்கள் மத்தியில் எப்படி போணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஸோ மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த படம்? இல்லை, மக்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏற்றுப்பாங்க. உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இப்போ நீங்கள் எண்ட் ஆஃப் தி சொன்னீங்க இல்லையா, படம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டை பார்த்து ஏன்டா இவ்வளோ சிரமப்படுத்தினேன்னு சசி நினச்சிருவாரோன்னு நினச்சிங்க இல்லையா? ஸோ என்ன நடந்தது அதுக்கப்புறமா ரிசல்ட் பார்த்துட்டு ஏதாச்சும்? இல்லை என்னென்னா, முழுக்க நான் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறேன், அதில் ரொம்ப லேட் ஆகுது. அவருமே இந்த படத்தை மறந்துட்டு அடுத்த படத்துக்கு ஓடுற அளவுக்கு அவருடைய பிரச்சனைகள் துரத்து தவிர, ஆனால் படம் முழுமையாக பண்ணிட்டோம். இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சில பேருக்கு போட்டு காட்டுறோம். 2 விதமான கருத்துக்கள், நான் எதையுமே மறைக்காம பேசுகிறேன். 2 விதமான கருத்துக்கள் அப்படி இப்படி இருக்கு. இப்போ சசி சாருக்கு வந்து என்னன்னா, சரி ஒரு முயற்சி அவ்வளோதான், மற்றபடி இது பெருசாக பேசப்பட்டாலும் சரி பேசப்படலனாலும் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு எடிட் பண்ணி 2 months கழித்து சசி சார் காட்டுறேன். அவர் டப்பிங் வெர்ஷன் தான் பார்த்துருந்தாரு. 2 months கழிச்சு காட்டுறப்போ, என்னங்க படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார், ஜிப்ரான் சார் மியூசிக் வந்ததுக்கப்புறமே படம் பயங்கரமாக மாறிடுச்சுங்க சார். நம்ம யாருக்காச்சும் இப்போ நம்ம வந்து அந்த படத்தையே பார்க்காத, அந்த கதையவே கேள்விப்படாத ஒருத்தர் போட்டு காமிச்சா சரியாக இருக்கும்.
அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வினோத்தை வந்து அதுக்கு முன்னாடியுமே கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வினோத்தை பார்க்க வச்சே ஆகணும்னு முடிவெடுத்தேன். அப்போ படத்தை முதல்ல பார்த்த வெளி மனிதர்னு பார்த்தா வினோத். வினோத் வந்து படத்தை பற்றி இவ்வளவு சொல்லிட்டு அவர் சொன்னது, சசி சார் பண்ண படத்திலேயே அவருடைய நடிப்பு அப்படின்னா இந்த படம் தான் சொல்லணும். நான் வந்து தாரத்தப்பட்டையில் சசி சார் இப்படி இப்படி ஒன்று ஒரு தாண்டவம் ஆடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த படத்தில் அது அது வந்து நிஜமாக இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சசி. ஒரு இடத்துல கூட என்ன மிகையாவோ இல்லை கொஞ்சம் அதிகபட்சமாவோ எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னாரு. அந்த விஷயத்த நான் சசிகுமார் சார்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்படியாங்க, அப்போ நம்ம இன்னொரு தடவை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம். நான் இன்னொன்று இடையிலே பார்த்தீங்கன்னா பொதுமக்களை அழைச்சி நான் படம் போட்டு காமிச்சேன். எப்படின்னா ப்ரிவ்யூ தேட்டரில் நம்ம வந்து எப்போவுமே செலிப்ரிட்டிகளை மட்டும்தானே அழைச்சிட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாமல் படம் ப்ரிவ்யூ ஈவினிங் போல் ரெடி பண்ணுறோம்னா ஒரு மதியத்துக்கு மேலே போயிட்டு ரோட்டில் நிற்கிறவங்க, பூங்காவில் படுத்துருக்கிறவங்க, வள்ளுவர் கோட்டத்தில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்க, தள்ளுவண்டிக்காரங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதே நேரம் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லா இதுக்கான ஆட்களை அழைச்சி நான் படம் போட்டு காமிச்சேன். அந்த ரிசல்ட் வந்து சசி சார் பார்த்தார். அந்த அதான் மக்களுக்கு எல்லாம் புரியுங்க. அவங்க எங்கே சிரிக்கணும், எங்கே அழணும், எங்கே கைத்தட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க பாரபட்சமே இல்லாமல் அற்புதமாக இருப்பாங்க. அந்த காட்சிக்கு அப்புறம் தான் எங்கள் 2 பேருக்குமே செம்ம எனர்ஜி கிடச்சிச்சு. ஏதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம யாருன்னு பார்த்ததே இல்லை, அந்த மனிதர்கள் கொண்டாடுறாங்க. நம்ம எந்தெந்த இடம்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறோமோ அந்தந்த இடம்லாம் அற்புதமாக சிரிச்சு மாயிறாங்க, கைத்தட்டுறாங்க, கடைசியில் கண்கலங்குறாங்க. அப்படிங்கிறப்போ அது எங்களுக்கு பெரிய வெற்றியப்பட்டுச்சு. அது வந்து சசி சாரோட அத்தனை விதமான கஷ்டங்களையும் அப்படியே பனித்துளியை சுண்டி எறிகிற மாதிரி எரிய வச்சுச்சு. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் ஒரு முயற்சி பண்ணுறோம், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, ஆனாலும் இந்த முயற்சியை சரியாக பண்ணிடும், இந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? நன்றிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கார்த்தி அண்ணா சொல்லுங்கண்ணா. சரி கார்த்தி, நாளைக்கு காலைல நிறைய வேலைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே நந்தன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பேட்டிகளுக்கும் சசி சாரையும் சுருதி பெரியசாமியுமே அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சில பேட்டிகளுக்கு பாலாசிங் சார் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஒரு சில இதில் மட்டும்தான் தலைகாட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா நந்தன் பற்றி நிறைய பேசணும்னு ஆசையும் பட்டேன், சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வேறு மாதிரி உணர்வுபூர்வமாக இழுத்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. சூப்பர்ண்ணா. பட் நந்தன் பாலிடிக்ஸ் பற்றி இன்னும் சொல்ல நீங்கள், அது ஓகே, அது படம் வந்து அப்புறம் சொல்லுவாங்க எல்லாரும். நந்தன் அதில் இருக்க பாலிடிக்ஸ் சொன்னீங்கல்ல, அதை பற்றி பெருசாக யாரும் சொல்லலை. இல்லை, அதைத்தான் சார். அதாவது ஒரு எளிய மனிதனே அரசியல் சூழ்றப்ப என்னெல்லாம் நடக்குது, அவன் அது உண்மையாகவே அவனுக்கான அதிகாரமாக கிடைக்குதா, அதை அடையிறப்ப அது எத்தனை பேர் கண்களை உறுத்துது. யாரோ ஜெயிக்கலாம், யாரோ பதவிக்கு வரலாம், ஆனால் தனக்கு பக்கத்தில் நிற்கிறவன் பதவிக்கு வரக்கூடாது, தனக்கு பக்கத்தில் நிற்கிறவன் ஜெயிச்சிடக்கூடாது. இந்த மனோபாவம் இருக்குல்ல, அதுதான் அதோடைய பெரிய வெளிப்பாடாக படத்தில் இருக்கிற அரசியல் இருக்கும். எனக்கு ஒரு கொஷின் இருக்கு. நீங்கள் இந்த நந்தன் சசி அது சம்மந்தமாக இல்லை, ஒரு ஜென்ரல் நீங்கள் டேரக்டராக உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்க விரும்புகிறேன், சினிமாவில் இருக்கனால. ஸோ ஜென்ரலாக இப்போ படம்லாம் எடுத்ததுக்கப்புறமா தேட்டரில் ஒரு சீன் பார்க்கும்போது ஓவரால் ஆடியன்ஸ்க்கு வந்து என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, இது என்னடா இதெல்லாம் ஒரு சீனா அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தோன்றப்ப, இப்போ நீங்கள் சொன்னீங்க போய் நார்மலாக ஒரு ஆடியன்ஸ்கிட்ட போய் நான் ரோட்டில் இருக்கவங்கள்ட்ட ஜென்ரலாக ஒரு காய்கறி விற்கிறவங்க, தள்ளுவண்டி அவங்கெல்லாம் கூப்பிட்டு படம் காட்டணும்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி எத்தனை டேரக்டர் பண்ணுறாங்க? இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓகே இந்த சீன் மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்றத முன்னாடியே கணிக்கலாம் இல்லையா? படம் எடுத்து அந்த சீனை அங்கே திணிக்கிறதுக்கு பதிலாக ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை கூப்பிட்டு அந்த சீனை காட்டி அதுலேருந்து ஒரு எடிட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இது எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. பட்
இந்த தாட் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இதை நான் ரொம்ப நல்ல ஒரு திங்கிங்காக நான் பார்க்குறேன் நீங்கள் இது சொன்னது. இது இது வந்து நான் டவுட்டில் தாங்க பண்ணேன். என்னன்னா எனக்கு 2, 3 விஷயங்கள் ஷூட் பண்ணுறப்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினச்சேன். ஆனால் அது நான் எடிட் பண்ணுறப்பவோ, அதாவது என்னுடைய டெக்னீஷியன் சார்ந்த ஆட்கள் கூட அதுக்கு அந்த இடத்துல சிரிக்கலை, அந்த இடத்துல பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்போது நம்ம அதாவது அந்த அந்த அதே அதே காட்சியை நான் டயலாக்காக சொன்னப்போ சிரிச்சாங்க, ஸ்பாட்டில் சொன்னப்போ சிரிச்சாங்க. அதை நான் காட்சி வடிவமாக ஆக்கிட்டேன், ஆனால் அந்த இடத்துல யாருமே சிரிக்கலை. இப்போ நான் ஒரு சில பேர்கிட்ட படம் போட்டு காட்டுறப்ப கூட யாரும் சிரிக்கல. டப்பிங்கில் கூட பேசினவரோ கேட்டவரோ டப்பிங் இன்ஜினியரோ யாரும் சிரிக்கலை. அப்போ அது வந்து அந்த 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 ஏரியா அப்படியே தூக்கிடலாம். நம்மளுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, நம்ம சரியாக பண்ணல போல இருக்கு. எழுத்து படிக்கிறப்ப சிரிப்பு வருது, ஆனால் எடுத்து பார்க்குறப்ப சிரிப்பு வரல அப்படின்னா அது என்னது? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ ஒரு முயற்சியாக பண்ண பேசாமல் அந்த மக்களுக்கு காட்டுறப்போ அந்த காட்சியை வச்சு காட்டுவோம், அதுக்கு என்ன ரியாக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த காட்சியோட சேர்த்து தான் காமிச்சேன். ஆனால் அதை நான் எடிட் பண்ணுற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இத்தனைக்கும் படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காட்சியாக கூட அது இருக்கும். அந்த காட்சியில் மற்ற இதை கூட நான் இது பண்ணேன்னு வச்சுக்கலாம். இந்த காட்சிக்கு மக்களோட ரியாக்ஷன் கவனிக்க நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன். அந்த காட்சியில் அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆள் மேலே விழுந்து சிரிக்கிற அளவுக்கான காட்சியாக அது இருந்துச்சு. அப்போ மக்கள் கரெக்டாக இருக்காங்க, தராசு பிடிச்ச மாதிரி இருக்காங்க மக்கள். அறிவாளிகளை பார்த்து தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது. அவன் தான் எங்கே என்ன பண்ணணும், எதை செய்யணும்னு அவன் தான் தன்னோட கண்ட்ரோலாக வச்சுக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்சி இன்னைக்கு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ப்ரிவ்யூ காட்டுறோம். அந்த இடம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ தான் நினைக்கிறேன் நம்ம பார்வையில் இருக்கிறது கிடையாது, பொது பார்வையில் அந்த காட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு அறிகிற சக்தி நம்மளுக்கு கிடையாது. என்னைக்கு நீங்க இந்த வேலை திங்க் பண்றீங்களோ, ஆனா இப்போ அரசியல் படம்னு ஒன்று எடுத்துட்டா, அரசியல்ன்றது எல்லாருக்கும் பொதுவான அரசியல் கிடையாது இல்லையா? இங்க நிறைய ஐடியாலஜி இருக்கு. திமுக இருக்கு, ஐடியாலஜியா பார்த்தீங்கன்னா திமுக, பிஜேபி, நாம் தமிழர், பாமக வச்சுக்கலாம் ஐடியாலஜியா. உங்க படம் பார்த்துட்டு யார் எதிர்ப்பாங்க, யார் ஆதரிப்பாங்க? யாரையும் வந்து ஐயோ நம்ம பத்தி இப்படி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களா, இல்ல நம்ம சொல்ற ஐடியாலஜியை வந்து ஆதரிச்சு இருக்காங்கன்னு பாராட்டுவாங்களா? இந்த மாதிரி யார் எந்த கட்சி பாராட்டும் எந்த கட்சி எதிர்க்கும்? இவ்வளோ நேரம் எவ்வளோ அமைதியா இருந்தீங்க, அதே மாதிரி கார்த்தி அமைதியாவே இருங்க, நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல இல்ல அப்படி கிடையாது. நான் எப்ப பார்த்தாலும் ரொம்ப இல்ல கார்த்தி, பயம் டிப்ளமேட்டிக்கா இல்ல. கேட்டு இல்ல கார்த்தி, பயம் இல்ல. உண்மையா இல்ல இல்ல என்ன பயம்? என்னன்னா இல்ல நான் அது பொதுவெளியில சொல்ற பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இதுல வந்து நிறைய அரசியலை சீண்டிருக்கேன், நிறைய பொலிட்டிக்கல் சட்டையராகவும் இது இருக்கு. விஜய் ரசிகர்கள் கூட என்னை திட்டலாம், அதிமுகவினர் என்னை திட்டலாம், அந்த மாதிரி. ஆனா உண்மையாவே சொல்றேன், அது விமர்சிக்கிறதுக்காகவோ வேற எந்த விஷயத்துக்காகவுமே நான் அதை பண்ணல. ஆனா நம்மளை சுத்தி என்னெல்லாம் அரசியல் நடக்குதுங்கிறது இருக்குல்ல, அதை வந்து நான் சொல்லணும். அந்த கதைமாந்தர்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த அரசியல் நான் சொல்ற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா விஜய் சாரை நான் பெருமையா தான் பேசியிருப்பேன், அதிமுகவில் நடந்த விஷயங்களை நான் பகிர்ந்திருப்பேன். அதே நேரம் இன்னைய ஆளுங்கட்சியவும் நான் வந்து விட்டு வைக்கல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற பார்வையெல்லாம் நமக்கு கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். அதனால எதிர்ப்புங்கிறது அதிமுக பக்கம் ஜாஸ்தியாகவும் திமுக பக்கம் அளவாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஜாதிய ரீதியான மோதலாவோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் வந்துடாது. எல்லா அரசியலையும் நான் வந்து அதில் கையாண்டிருக்கேன், சீமான் உட்பட. சீமானை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டயலாக், ஆனாலும் சீமான்ட்டு அந்த படத்தை போட்டு காட்டுற தைரியம் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இவரு சீமான தவிர யார் யாரும் பார்த்துருக்கா படத்தை? நான் முதல்ல படத்தை வந்து நான் உதயநிதி சாருக்கு போட்டு காமிச்சேன், அவருக்கு தான் ஹார்ட் டிஸ்க் கொடுத்து அனுப்பிச்சேன். ஏன்னா அந்த கதையை நான் அவர்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன், அதுக்காக ரஃப் எடிட்லேயே நான் அவருக்கு காமிச்சேன். என்ன உதயன படம் பார்த்துட்டு உதய் சாருக்கு வந்து கிளைமேக்ஸ் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற தகவல் எனக்கு சொன்னாங்க. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஜெய்பீம் அளவுக்கான படம், ஆனால் கிளைமேக்ஸை ஏன் அவ்வளோ சப்புன்னு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க.
மறுபடியும் சார் பேசுவார் அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு அவர் பேசல. அவர் சொன்ன கருத்தை மட்டும் என் காது கொண்டு வந்தாங்க. சொன்னவங்கள்ட்ட கூட சொன்னேன், கிளைமேக்ஸ் அவர் தானே இப்போ மாற்றணும், நான் எப்படி மாற்ற முடியும்? படத்தில் வேணால் நான் மாற்றலாம், நிஜத்தில் சார் தான் மாற்றணும் அப்படின்னு. அப்புறம் படம் இப்போது சினிமா சார்ந்த ஆட்கள் தான். அமீரண்ணன் பார்த்தாரு. அமீரண்ணன் வந்து எனக்கு அப்பையிலேருந்தே ரொம்ப உயிருக்கு உயிரான பழக்கம் அப்படிங்கிறதுனால அமீரண்ணனுக்கு காமிச்சேன். அமீரண்ணனுக்கு தனியாக அவருக்கு மட்டும் ஒரு தனி ஷூ போட்டு காமிச்சேன். அவர்கிட்ட பாராட்டு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார் படம் பார்த்துட்டு. அதையும் கூட சொன்னேன், அண்ணே நான் வீடியோலாம் பண்ணலைண்ணே, நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னேன். இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்துக்குள்ள நீ சசிகுமார் கொண்டு வந்த பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சூரி பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வேற லெவல். அதே நேரம் சசி பண்ணியிருக்கிறப்போ நீ அவனை எந்த அளவுக்கு மாத்திருக்க அப்படிங்கிற பேரும் கிடைக்கும். பெரிய அரசியலை பேசியிருக்க, இந்த அரசியலை நீ கையில எடுத்ததுக்கு பெரிய துணிச்சல் வேணும். நானுமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த கதையை களமா வச்சு நான் ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். நான் படம் பார்த்துட்டேன், நீங்க அதை சொன்னீங்களா? என்னது? நான் படம் பார்த்துட்டேன். நானும் படம் பார்த்துட்டேன். நான் சொல்றேன், உண்மையிலே இதுல பேசிருக்கு, நீங்க அரசியல் பேசிருக்கீங்க. நான் நீங்க இருக்கீங்கன்றதுனால சொல்ல, நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியுங்களா, ஓப்பனா இதனால அதனால இதுதான் அப்படின்னு பேசிட்டு போற ஆள் தான். இந்த அரசியல் யாருமே பேசல. தலித் பாலிடிக்ஸ் எடுக்கிற யாருமே இப்படிதான் இதுதான் பிரச்சனை அப்படின்றத ஓப்பனா எடுத்து காட்டல. அப்படி ஓப்பனா எடுத்து காட்டிருக்கீங்க இந்த படத்துல. இதை பார்த்த நான் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வந்தோம்னு கேட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆனா இப்பெல்லாம் நடக்குதானே உண்மையிலே அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? ஆமா, அவருக்கு படம் முடிச்சுட்டு வெளில வந்தோம்னு உண்மையிலே இது நடக்குதா அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க? நான் கடைசியா வந்து என் கிரெடிட்ல வந்து போட்டிருக்கேன்ல, அதை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டீங்க நீங்க. இன்னொன்னு டைட்டில் கார்ட்லயும் முன்னாடியே போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த படம் பார்த்துட்டு இப்ப நடக்குதானே எவனா கேட்டா, கார்த்திக் கேட்டதுக்கு அப்புறம் நான் சேர்த்த கார்டு அது. ஃபர்ஸ்ட் கார்டே அதுதான். இந்த மாதிரி படம் இப்படிலாம் நடக்குதா எவனாவது கேட்டீங்கன்னா, நான் கூட்டு போய் காட்டுறதுக்கு ரெடி வாங்க அப்படின்றத டைட்டில் கார்டே. அது சிரிக்கிற மாதிரி மேட்டர்ல, உண்மையிலே இவ்வளோ இதா இருக்கா, மோசமா இருக்கா அப்படின்றது. சும்மா இங்க சொல்றாங்க ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்க, இவர் எம்எல்ஏ இவர் எம்பி அப்படின்றதெல்லாம் தாண்டி உண்மையிலே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, என்ன இருக்காங்க, அதுதான் இந்த படம். தலித் பாலிடிக்ஸ் அப்படின்னா இது உண்மையான இதுதான் உண்மை அப்படின்றது தான். அரசியல் அதிகாரத்துல அவங்களுக்கு என்ன இருக்குன்றத காட்டியிருக்கீங்க, அது உண்மைதான். அது நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போதே கூட சொல்லியிருக்கேன். அதான் கார்த்தி, அது வந்து எனக்கு தெரிஞ்சு பாதிக்கும் அப்படின்னா எல்லாரையுமே பாதிக்கும் கார்த்தி. நம்ம அரசியல் கட்சியை பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. இதுல பேசியிருக்க விஷயம் எல்லாரையுமே பாதிக்கும், எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ராபின்சன் ராபின்சன்லாம் பயங்கரமான திமுக ஆதரவாளர். அவருக்குமே இந்த படம் பார்த்தா தெரியும் எப்படி இந்த அரசியல் கட்சியில திமுக அதிமுக பிஜேபி அப்படிலாம் பிரிச்சு பேசல, அதெல்லாம் சொல்ல, எல்லா கட்சியுமே இங்க எப்படி ரீட் பண்றாங்க எல்லாத்தையும் நீ சொல்லிருப்பீங்க, அது சொல்றேன். இல்லை கார்த்தி, நான் ஒரு சில விஷயம், ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லிட்டு கூட நான் கிளம்புறேன். ஒரு தீர்வை நோக்கி ஒருத்தங்க திட்டமிடுறப்போ, அதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறப்போ, அந்த தீர்வு கிடைச்சிடக்கூடாதுன்னு ஆதிக்க சக்தி நினைக்கிற எண்ணங்கள் இருக்குல்ல, அது பயங்கரமா குரூரமா கொடூரமா இருக்கு. ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்றேன்னா, நான் சமீபத்தில் ஒரு ரிசர்வ் பஞ்சாயத்தோட பிரசிடெண்ட்டை பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க கூடியத்தை விடலை, இதில் உட்கார விடலை, இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, ஏன் நல்ல ஆள் தாட்டியே தானே இருக்கீங்க, எதிர்த்து கேளுங்க, ஃபைட் பண்ணுங்க, போயிட்டு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நீங்களே பொறுத்து போனீங்கன்னா அப்போ அவங்க கூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நான் பேசுகிறேன்.
அவர் சொன்னாரு, "சரி நான் வந்து ஒரு பொது பஞ்சாயத்துல நான் வந்து அ அ பிரசிடென்ட் ஆன அ தலித். நான் வந்து எத்தனை சமூகத்தை எதிர்த்து ஜெயிக்கிற தைரியம் எனக்கு இருந்திருந்தா, நான் வந்து போட்டிட்டுருப்பேன், ஜெயிச்சிருப்பேன். ஆனாலும் நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட 4 ஓட்டுல நான் ஜெயிச்சேன் சார். நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கான மரியாதையோ, எனக்கான எதுவுமே கிடைக்கல. ஆ என்னைய வந்து கொடியேத்த விடல. கொடியேத்த விடலன்னு சொன்னோனே, நான் கொடியேத்தணுங்கிறேன், இல்லன்னு சொல்லி என்னை ஒதுக்கிட்டு இன்னொருத்தர வச்சு கொடியேத்த வச்சாங்க. நான் வந்து நேரா கலெக்டர்ட்ட போயிட்டேன். கலெக்டர்ட்ட போயிட்டு, இந்த மாரிங்க, அ எங்க ஊர்ல என்னைய வந்து கொடியேத்த விட மாட்டேங்கிறாங்க." அப்படின்னோனே, "யாருன்னு சொல்லுங்க, நாங்க உங்க மேல வழக்கு பதிவு பண்றோம்." அப்படிங்கிறப்ப, "இல்லையா, நானும் அதே ஊர்ல தான் வசிக்க போறேன். என் ஊர் தான் அந்த மக்கள். அதனால அவங்க மேல வழக்கு போட வேணாம், வம்பு பண்ண வேணாம், தகராறு எதுவுமே செய்ய வேண்டாம். அடுத்த சுதந்திர தினத்துக்கு நான் அந்த ஊர்ல கொடியேத்தணும். எனக்கு அதுக்கான உதவிகள அதிகாரிகள் மூலமா பண்ணி குடுங்க. யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா அதே நேரம் என்னுடைய பதவிய நான் உரிய முறையில செயல்படுத்துறேன்." அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வேணும். அந்த நம்பிக்கை எனக்கு வேணுங்கிறாரு. இப்ப அடுத்த வருட சுதந்திர தினத்துக்கு பிடிஓ மூலமா உத்தரவு போகுது. இந்த மாரி அவர எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் தான் கொடியேத்தணும் அப்படின்னு உத்தரவே ஆயிடுச்சு. அதிகாரிகள் பார்வையில அது இருக்கு. இப்போ சுதந்திர தினம் கொடியேத்த போறாரு. இவர் தான் கொடியேத்துறாரு. கொடி ஏத்துறாரு. அதாவது அவருக்கு வந்து நம்ம பிரசிடென்ட் ஆகி 3 வருஷமா கொடியேத்த முடியல. இது 4வது வருஷம். அப்புறம் அப்படி ஒரு பெருமிதமா அவர் வந்து கொடியேத்துறாரு. கொடியேத்துனா, கொடிக்கு அந்த கட்டி திரும்பி பார்த்தா மெம்பர் உட்பட எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களாம். எதிர்த்தாப்புல அந்த குழந்தைங்க மட்டும் தான் நிக்கிறாங்க. பின்னால என்ன எல்லாரும் காணோம். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவர் ஒரு ஆள் தான் நிக்கிறாரு. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி, அவர் வந்து அந்த சாக்லேட் எடுத்து குழந்தைங்களுக்கு குடுக்க போனா, எல்லா குழந்தைங்களும் அப்படியே கிளம்பிருச்சுங்க. ஒரு குழந்தை கூட சாக்லேட் வாங்கல. நான் கொடி ஏத்தாதப்ப கூட நான் இவ்வளவு அவமானப்பட்டது இல்ல சார். நான் கொடி ஏத்திட்டேன். ஒரு தேசிய கொடிய ஏத்திட்டு, நான் தனி மனிதனா கை நிறைய சாக்லேட்ட வச்சுட்டு நான் நிக்கிறேன் சார். உலகத்துல சாக்லேட் வேணாம்னு சொன்ன குழந்தைங்கள பார்த்திருக்கீங்களா? அப்படின்னாரு. அப்போ ஒரு நியாயத்த ஒரு ஒ ஒ ஒ அ ஒரு 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 கடமைய செய்ய நினைக்கிறப்ப கூட, அது அது அமைஞ்சிரவே கூடாது. அத செய்ய விட்டுறவே கூடாதுங்கிறதுக்கு என்ன மாரி நுட்பமான முயற்சிகள்லாம் நடக்குது. ஒருத்தர கொடியேத்த விடாம தடுத்தத நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ்ட்ட போலாம், கலெக்டர்ட்ட போலாம். ஆனா ஒருத்தர வந்து அவர் குடுத்த ஸ்வீட்ட நான் குடுத்த ஸ்வீட்ட வாங்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என்ன? கலெக்டர்ட்ட போ முடியுமா என்ன? அப்ப அந்த மனித உணர்வுகளுக்குள்ள எந்த அளவுக்கு இந்த ஜாதி வன்மம் ஊடுருவி போயிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ என்ன சட்டத்தின்படி வந்தாலும் நாங்க உன்ன வேற மாரி பழி வாங்குவோம். நாங்க உன்ன வேற மாரி வீழ்த்துவோம். நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அத விட கடுமையான முயற்சிகள நாங்க எடுப்போம். அத விட வலிமையா உன்னை தாக்குவோம். நீ ஏற்கனவே பட்ட அவமானத்த விட இன்னும் உன்னை அவமானப்படுத்துவோம். நீ எந்த ரூட்ல போனாலும் எங்கள எதிர்க்கவே முடியாது. நாங்க வச்சது தான் சட்டம். என்ன மனநிலை இது? எந்த காலத்திய மனநிலை? அப்போ எந்த சட்டம், எந்த இது யாரு உடன் வந்தாலுமே நடக்கிற ஆதிக்கங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ, என்னால என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னாரு அந்த பிரசிடென்ட். இதுலேருந்து வெளியில வரணும்னா நான் 1% யோசிச்சா நான் வெளியிலவே வந்துறக்கூடாதுன்னு 100% யோசிக்கிறாங்க சார். அப்ப அப்படியே அமைதியா தான் சார் இருந்துறணும். பல்ல கடிச்சிட்டு அந்த 2 வருஷத்த ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு இப்போ அரசியல் எதுவும் வேணான்னு ஒதுங்கிரணும் சார். இந்த காலகட்டத்தில அப்படியெல்லாம் நடக்கலாமா? எங்கேயோ தானே இது நடக்குது. அப்படின்னு நினைக்கலாமா? இந்த இந்த வலி வந்து ரொம்ப பெருசுங்க. நான் ஒரு ஜூனியர் விகடன்ல ஒரு 15 வருஷம் பத்திரிக்கையாளரா இருந்தேன். அப்பவுமே இந்த பிரச்சனைகள நெறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் கூட, எப்பவுமே கிராமப்புற பகுதிகளுக்கு தன்னறியாம நான் போவேன். நெறைய கிராமங்களுக்கு அலையணும்னு நெனைப்பேன். அங்கெல்லாம் அந்த ஜாதிய பிரச்சனைகள் வந்து இன்னும் மறையவே இல்ல. கிராமங்கள் தான் ரொம்ப நிம்மதியா, செழிப்பா இருக்காங்கன்னு நெனைச்சா, அந்த புரையோடி போயிருக்கிற அந்த ஜாதி இன்னும் இன்னும் வலுவா தானே இருக்கு. அந்த விதத்துல ஒப்பிட்டு பார்த்தா நகரங்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதே. குறிப்பா நம்ம ரொம்ப பேரழகான மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர். அப்படியே செழிக்கிற விவசாயம். அந்த மனசு செழிக்கணுமா இல்லையா? அது உள்ள மட்டும் ஏன் கரையாம்புத்து? இப்படி நெறைய கேள்விகள் உருவானது தாங்க நந்தன். எல்லார் கதையும் சொல்றதா. அதான் ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கதையா மட்டும் இல்லாம, எல்லாருடைய கதையும் சுமக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரமா சசி இருப்பாரு. நந்தன் வந்து அ ய பல பேருடைய கதை.
நந்தனை பத்தி அதிகபட்ச பார்வை இதுதான் கார்த்தி, சொல்ல வேண்டிய விஷயமும். சூப்பர். ஓகே, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஆமா கார்த்தி. கண்டிப்பா அந்த படத்துல ஒரு பெரிய டேக்கவே இருக்கு. அதை பார்த்தா நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு நினைப்பாங்க. எனக்குமே அப்படி தரச்சு படம் பார்க்கும்போது. பட் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது வருத்தமா தான் இருக்கு. அதை பண்றது அரசியல் கட்சிங்க தான் அப்படின்றது இன்னும் வருத்தமா தான் இருக்கு. இன்னும் பண்ண முடியும். அந்த கட்சி இந்த கட்சின்னு பிளேம் பண்ணல, எல்லா கட்சியும் தான். அதுல எல்லா கட்சியும் ஒன்னாதான் இருப்பாங்க. அதுல மட்டும் அனைத்து கட்சியா இருக்கும் அது. கார்த்திங்க, சரவண் சார் சொல்றதை வச்சு எனக்கு ஒன்று புரிஞ்சுதுங்க. இது புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லா ஊர்லயும் இருக்கு. எங்க ஊர்ல இருக்குங்க. உங்க ஊர்ல கண்டிப்பா இருக்குங்க. சரவண் சார் சொல்றது புரியுது. கண்டிப்பா படத்தை பார்த்து அதை நான் சொல்றேன். கோயம்புத்தூர் பக்கமும் இருக்கும், இல்லைன்னா இருக்கு, எல்லா ஊர்ல சைட்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. கார்த்தி, மொத்தமா நந்தன் ஆக்கிரமிச்சிருச்சு. தயவு பண்ணி வேற டாபிக் கிளம்புங்க. நான் லிசனரா மட்டும் இருக்கேன். அவ்வளவுதான், நம்ம டைம் ஆச்சு 2 மணி. ரொம்ப நன்றி கார்த்தி. நன்றி கார்த்தி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வெள்ளிக்கிழமை சுயநலமா ஒரு கோரிக்கை வைக்கணும்ல, வெள்ளிக்கிழமை எல்லாரும் நந்தன் பாருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார். ஓகே.